الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم خير. அன்பான சகோதரர்களே, நேற்று நிக்காக எல்லாம் மோதி முடிஞ்சு பொண்ணை கூட்டி கொண்டு போய்த்து மாப்பிள்ளை விட்டு போய்த்தோம்னா இப்பொழுது கணவன் மனைவியாக வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்ப கிளாஸுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், நிக்காஹுடைய நோக்கம் வெறுமனே தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு பரம்பரையை உருவாக்கி விட்டு போறதுதான் நிக்காஹுடைய நோக்கம், உண்மையான நோக்கம். அப்ப அந்த ஒரு குடும்பம் கட்டியெழுப்பப்படணும் என்றிருந்தால் என்ன வேணும்? தனி ஒரு ஆளால எதையுமே செய்ய முடியாது. உலகத்தில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவதாக இருந்தாலும் பல பேருடைய சப்போர்ட் தேவைப்படும். டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படும், பைனான்சியல் சப்போர்ட் தேவைப்படும், ஹியூமன் ரிசோர்ஸுடைய சப்போர்ட் தேவைப்படும். எந்த ஒரு வேலையும் தனியே செய்யலாம். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்தை கட்டி அனுப்புவதாக இருந்தால் இதே ஒரு சிங்கிள் பர்சனால ஒரு நாளும் செய்ய முடியாது. இதுக்கு பல பேருடைய சப்போர்ட் தேவைப்படும். அதுல மெயின் ஆக்டர்ஸ்மா 2 பேர் தான் கணவன் மனைவி. மெயின் ஆக்டர்ஸ்மா 2 பேர் தான் கணவன் மனைவி. இவங்க 2 பேருடைய அந்த கோஆபரேஷன்ல தான் என்ன செய்யப்படும்? இது அப்படியே கட்டி அனுப்பும். ஒரு பிசினஸ் 2 பார்ட்னர் ஒத்துமை இல்லைண்டா கியாமத்து வரைக்கும் அந்த பிசினஸ் என்ன செய்ய மாட்டாது, டெவலப் ஆக மாட்டாது. அதே இடத்துல பிசினஸ் இருக்கும். பிசினஸ் கீழே போகவே இல்லாம மேல வராது ஒரு நாள். இதுதான் தியரி. 2 பார்ட்னர், இந்த பார்ட்னருக்கு ஒரு குரூப் இருக்கும், அந்த பார்ட்னருக்கு குரூப் இருக்கும். அங்க என்ன இருக்கும்? அங்க புறம் பேசுறதும், முகைபத்து கழிச்சறதும், கோல் செல்றதும், அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதும் இதுதான் இருக்கும். இதே போலத்தான் கணவன் மனைவி. என் வீட்டுல உள்ள பிள்ளைக்கிறாங்களே, என் ஆபீஸ்ல உள்ள எம்ப்ளாயி மாதிரி தான், சேம், எந்த வித்தியாசமும் இல்ல. அவன் பாப்பா எவ்வளவு எனக்கு அட்வான்டேஜ் இருக்கணும். யாரு பாப்பாரு? யாரு? எம்ப்ளாயிஸுக்கு வேணும் மேலுக்குள்ள டிரெக்டரும் ஒத்துமைக்க கூடாது. அவங்களுக்கு எதிர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் அவருக்கு என்ன செய்யலாம், அதுல கூதல் காயலும். அவங்க 2 எல்லாரும் ஒத்துமைன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாம். இந்த டிரெக்டர் ஹாமண்டுவார், அவர் ஏதாண்டுவாரு, அவர் செய்வார் செய்ய சொல்லி இவர் வானம் பண்ணுவாரு, பிரச்சனையா. இதே போலத்தான் குடும்பத்தில் உம்மா வாப்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேருக்கும் 2 பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இரவும் வேணும், பகலும் வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரவு மட்டும் இருந்தாலும் உலகம் இயங்காது, பகல் மட்டும் இருந்தாலும் உலகம் இயங்காது. குல் இன் ஜஅல அல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் வரைக்கும் பகல் பகலாகவே இருக்கும் என்றிருந்தா இந்த உலகம் இயங்காது. கியாமத்து வரைக்கும் இருட்டு. என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு எப்படியோ ஆயில் முடியும், ஜெனரேட்டர் எல்லாம் உடையும், பவர் பிளான்ட் எல்லாம் கரை பிடிச்சு நாசமாயிடும். என்ன செய்ய போறீங்க? இப்ப உலகம் இயங்காது. கியாமத்து வரைக்கும் பகல் பகலாகவே இருக்குது. பெட்டாலிந்து யாரும் வருவாங்களா வீட்டுக்கு? பெட்டாலிந்து யாரும் வீட்டுக்கு வருவாங்களா? கடை யாரும் போடுவாங்களா? அங்கேயும் பகல் வரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நான் பகலே நிறவே மாற்றி மாற்றி வச்சிருக்கிறேன் உங்கள மாத்திரத்துக்கு. இதே போலத்தான் படைச்சவன் சொல்றான், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய 2ஐயும் படைத்து 2ம் ஒன்றுதான், வித்தியாசம் இல்லை. அது பேய், இது பிசாசியம் அல்ல. 2ம் மனிதன், 2ம் ஒன்றே தான். ஆனா 2 பேர்கிட்டையும் சில தன்மைகளை வச்சிருக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு கோபம் வந்தா கை கால் வீசிப்படும், சும்மா கிளாஸ் தூக்கி அடிப்பாரு, புட்டுவ தூக்கி அடிப்பாரு, எச்சிவாரு. பொம்பளைக்கு கோபம் வந்தா அவட தன்மை அப்படியே என்ன செய்யும்,
அது ஒரு வகையான கோபம். அந்த கோபத்தை வர்ணிக்கவும் இயலாது. அங்க கோபம் வந்தா இங்க ஹீட் ஆயிடும். அல்லாஹ் அப்படித்தான் படிச்சுக்காது. இது ஹதீஸ். இதெல்லாம் வித்தியாசமான முறை, வித்தியாசமான தன்மை. குர்ஆனுடைய பெரிய தன்மை தான் சுருக்க மறந்துடுவான். என்ன மறந்துடுவான்? சுருக்க மறந்துடுவார். ஆனா கல்யாணம் முடிச்சு 50 வருஷம் பழசான பொம்பளைக்கும் தெரியும் என்ன மாப்பிள்ள முதல் நாள் ராவி எதை உடுத்து வந்தாரு. ஆனா உங்களுக்கே தெரியாது என்ன கலர் ஜுப்பா உடுத்து, என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு, என்ன வாசம் அடிச்சுச்சு, எல்லாம் தெரியும். அது மறக்காது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுத்தான் நீங்க இந்த ரெண்டுக்கு மத்தியில கோஆபரேஷன் இப்ப வேணும். இதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு சில பொறுப்பிக்குது, அவக்கு சில பொறுப்பிக்குது. இன்றைக்கு நாங்க பேசுவோம் எனக்குள்ள பொறுப்பு என்ன, நாளைக்கு நாங்க பேசுவோம் அவக்குள்ள பொறுப்பு என்ன. எனக்குள்ள முதலாவது பொறுப்பு இஸ்லாம் 3 வகையான பொறுப்புகளை சுருக்கமா தந்திக்குது. முதலாவது பொறுப்பு நான் சொன்ன நேத்து அக்கமடேஷன். அவக்கு நீங்க அக்கமடேஷன் கொடுத்தாகும். அது அவட ரைட்ஸ். யாரோட ரைட்ஸ்? யாரோட ரைட்ஸ்? வைஃப் த ரைட்ஸ். அது she can demand. அவள் கேட்கணும். எனக்கே ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும், நான் செப்பரேட்ஸாக இருக்க போறேன், எனக்கு வேணும் என்று சொன்னால் நீங்க கொடுத்தே ஆகணும். நோ சாய்ஸ். ஊட பிடிக்கணும், ஊடு இருக்கணும் உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு, அவட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு அல்ல. அதுக்குத்தான் சொல்லிக்குது, உனக்கு யாருக்கு செலவு கொடுக்கணுமோ அங்க வச்சு முடிச்சு போடு சொல்லி. எலியவன் யானை வளர்க்கல வாப்பா. யார் வளர்க்கிற யானை? அவனே ஏல, அவனுக்கு யானை வளர்க்க பிடிக்கும். அது தின்ற தின்னுக்கு, தின்ற தின்னுக்கு. இவர் 5000 சம்பளம் எடுக்கிறாரு, அவருக்கு வேணும் மேக்கப் பண்றதுக்கு 6000 ரூபாய்க்கு சாமான மாஸ்டருக்கு எங்க போவாங்க இப்ப? இது எளியவன் யானை வளர்த்த கதை. அல்லது உங்களோட சம்பளம் ஈக்குதே யானைக்கு ஈக்கில் அடிச்ச மாதிரி தெரியுமா? ஈக்கிருந்தா யானை கடிச்சா பிடிக்கும், அது மாதிரி. அதனாலதான் சொல்லிக்குது, கல்யாணம் முடிச்ச முந்தி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எனக்கு கட்டுப்படுமா, கட்டுப்படியாகுமா? ஊடு கொடுக்கணும் உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு. அவ எங்க வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்றைக்கு சாப்பாடு, சாப்பாடு கொடுக்கணும் அவட டேஸ்டுக்கு. யார் டேஸ்டுக்கு? அதை நீங்க பாத்துக்கணும். நான் ஒரு சைனால வச்சு கல்யாணம் முடிச்சு வந்தேன், எங்கள பிரியாணியை கொடுக்கல, அவருக்கு சைனீஸ் சாப்பாடு தான் கொடுக்கணும். நீங்க சாப்பாட்டு பிறகு கிரீன் டீ கொடுக்கணும். அதான் சட்டம். சட்டம் அத்தனை ஃபுல் பேக்கேஜ். சும்மா சாப்பாடு இல்ல, சமைச்ச சாப்பாடு. எல்லாம் வாங்கி சமைச்சுக்கோங்க இல்ல, எல்லாம் வாங்கி சமைச்சுக்கோங்க சொன்னா கோக்கிக்கு சம்பளம் கொடுக்கணும் நீங்க தான். சுப்ஹானல்லாஹ். எங்க ரைட்ஸ்? இது இஸ்லாம் சொல்ற ரைட்ஸ். யாருக்கு? வஅலல் மௌலூதி ரஹு ரிஸ்குஹுன்ன. நீங்க ரிஸ்க் கொடுக்கணும் அவங்களுக்கு. மூணாவது பொறுப்பு என்னன்னு சொன்னா அவங்களோட வகிஸ்வத்துஹுன்ன, உடையும் கொடுக்கணும். எங்களை நாட்டை பொறுத்த வரையில எங்களுக்கு வெதர் மாறாது. எங்களுக்கு ஒரே வெதர் தான், எல்லா காலத்துக்கும் ஒரே உடுப்பு செல்லுபடியாகும். ஆனா யூரோப்ல வாழக்கூடிய மக்களை போய் கேட்ட சொல்லுவாங்க 6 வெதர் இருக்குது. மழைக்காலம் அதுக்கு தேவையான உடுப்பு, வெயில் காலம் அதுக்கு தேவையான உடுப்பு, விண்டர் கூதல் காலம் அதுக்கு தேவையான உடுப்பு, மத்த என்ன இலையுதிர் காலம் இதுக்கு தேவையான உடுப்பு. 6 வெதர் வரும். 6 வெதருக்கும் தேவையான உடுப்பு நீங்க கொடுத்தே ஆகணும். அது புழக்கத்துல அந்த ஊருடைய புழக்கத்துல 2 உடுப்பு கொடுப்பது வழக்கம் இருந்தா நீங்க 2 கொடுக்கணும். 3 கொடுப்பது வழக்கம் இருந்தா 3 கொடுக்கணும். வித் த ஷூஸ் இதோட சேர்த்து ஃபுட்வேர் சேர்த்தி, ஃபுட்வேர் சேர்த்தி. அதுக்கு மேல சொல்றாங்க அந்த உடுப்புடைய பேக்கேஜில் கையில் உள்ள பேக் இருக்க வேண்டியிருந்தா பேக்கே கொடுக்கணும். ஹேண்ட் பேக் சொல்லப்பட்டீங்க, சொல்லப்பட்டீங்க. இதெல்லாம் மாமாவுக்கு இருந்து வாங்குறதல்ல, நீங்க கொடுக்கணும். இது நீங்க கொடுக்கணும். மனைவிக்கு பெட்ஷீட் பிளாங்கெட் கொடுக்கணும். அதுக்கு மேல தலஹானி, அதுக்கு மேல ஒர. இது ஹதீஸ். எல்லாம் கொடுக்கணும். ஃபுல் பேக்கேஜ். ஹாஃப் போர்டு இல்ல ஃபுல் போர்டு. என்ன போர்டு இல்ல? ஹாஃப் போர்டு இல்ல ஃபுல் போர்டு. ஹலாஸ். எந்த அளவுக்கு அவ மௌத்தானா கபருக்கு போற கஃபனும் நீங்க தான் கொடுக்கணும். இதுதான் 3 விஷயம் நீங்க கம்பல்சரியாக செஞ்சே ஆகணும். உடுப்பு கொடுக்கணும் நாட்டினுடைய தரத்தை வச்சு, சாப்பாடு கொடுக்கணும் அவட தரத்தை வச்சு,
இருப்பிடம் கொடுக்கணும் உங்களோட தரத்தை வச்சு. உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு ஊடு, அவட ஸ்டேஜுக்கு சாப்பாடு. அவ குடுப்பு கொடுக்கறது இல்ல. லண்டன்ல 6 சூட் தாராங்க, இங்க 6 சூட் தாங்க தேவையில்லை. இங்கனத்தன் இங்க இருக்கிறதே 2 வெதர்தான். ஒன்றோ மழை காலம், ஒன்றனத்தன். அதுக்கு மேல கொஞ்சம் நூறலியா போல என்ன செய்யும், வேறு காலம் வைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து இது கம்பல்சரி. இது குரான். இது எந்த குரான் நோம்பு பிடிக்க சொல்லிச்சதோ, ஹஜ் செய்ய சொல்லிக்குதோ அதே குரான் இது 3ஐயும் மிக தெளிவாக சொல்லிக்குது. உன்ன மனைவிக்கு இருப்பிடம் கூடு. இப்ப நாங்க வருவோம். இப்ப இன்னொன்று வைக்குது. 2 கல்யாணம் முடிச்சுட்டேன், 2 நிக்காஹ் செஞ்சுட்டேன், நான் செய்ய வானமுண்டல்ல. செய்யலும் கண்டிஷன் பூர்த்தி ஆகணும். இது மெச்சூர்ட் கிளாஸ் ஒன்றே இல்லாத ஆக்கள். அவங்களுக்கு 2 பத்தி பேசிக்க மாட்டதே. ஆனா விளங்கிக்கோங்க விஷயத்த. 2க்கு போர் அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பிச்சதே 2 கொண்டு. குர்ஆன் 1 கொண்டு அல்லாஹ் ஆரம்பிச்சல்ல. ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா. பெண்கள்ல இருந்தும் விருப்பமான 2 பெண்களை நீங்க முடிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகுதான் 3, அதுக்கு பிறகு 4 சொல்லி போட்டுதான் சொல்றான். 2 வச்சு சமாளிக்கிறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா 1 கொண்டு போதுமாய்க்கோங்க. நாங்க அந்த கட்சி. எந்த கட்சி? 2 வச்சு போதுமாக்கிறாக்கள் 1 வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நினைச்சிருவோம், போதுமாய்க்கொள்வோம் என்ற ஆக்கள் தான் இந்த சபையில பெரும்பாலும் இருப்பாங்க நினைக்கிறேன். சரி, ஆனால் 2 மனைவி இருக்கும் என்றிருந்தா மார்க்கம் சொல்லுது 2 கூட குடிச்சாகணும். அது அப்பன் டவுன் மேலும் மிக தெளிவா சொல்லுது இஸ்லாம். அந்த 2 வீட்டுக்கும் இடையில எந்த கனெக்ஷனும் இருக்கவே கூடாது. செப்பரேட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து காட்டினாங்க. செப்பரேட் ஹவுஸ், செப்பரேட் வீடு. ஏன் அந்த பெண்ணுடைய ஃப்ரீடம் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் ஃப்ரீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றா, வாப்பட உம்மட ரூம்ல வாப்பா உம்மா இருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம்ல. உங்களோட வீட்டுல ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ளைக்கு வயசு 4 வருஷம். எத்தனை வருஷம்? 4 வருஷம். இஸ்லாம் சொல்லுது உங்க பெட்ரூமுடைய கதவு எப்பயுமே மூடித்தான் நிற்கணும். அதுல கதவுல தட்டி எனக்கு வாப்பா உள்ளுக்கு வரையிலுமா என்று அனுமதி கேட்டதுக்கு பிறகுதான் உங்களோட புள்ளே உள்ளுக்கு வரையிலும். இது குர்ஆன். இது சூரத்து நூர். எங்க வருது? சூரத்து நூருடைய ஆயத்து. அல்லாஹ் சொல்றான் 3 கட்டத்துல கட்டாயம் அனுமதி கேட்டே ஆகணும். சுபஹுக்கு முந்தி, இஷாவுக்கு பிறகு, வஹருக்கு முந்தி. ஏன்னா இந்த 3 கட்டத்திலே தான் பெட்ரூம்ல தூங்கி கொண்டிருப்பாங்க. கணவன் மனைவி தூங்கி கொண்டிருப்பாங்க. அது யாரு? எனக்கு கணவன் இல்ல, எனக்கு மனைவி இல்ல, எனக்கு உம்மா வாப்பா. என் உம்மா வாப்பா அரை நிர்வாணத்துல நான் பார்க்க விரும்ப மாட்டேனே. எங்கட உம்மா வாப்பட ஃப்ரீடம் புள்ளைக்கு முன்னாலே இல்லாம போகக்கூடாது. உண்ட ஃப்ரீடத்தை உண்ட புள்ளையும் காரணம் இழக்காதே. இஸ்லாம் சொல்லிக்குது. கதவை லொக் பண்ணிக்கோ, சொல்லிக் கொடு, அளவு சொல்லிக் கொடுங்க. கதவை தட்டி போட்டு அனுமதி கேட்டுக்கொண்டு வான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு உம்மா வாப்பட ரூமா யாருந்த ரூமுக்கு போறதுக்கு தான் அனுமதி வேணும். எங்களுக்கு எங்கெல்லாம் போறோம் அனுமதி கேட்டு போகும். இது சரியா பழக்கங்க புள்ளைக்கு. சூரத்து நூருடைய ஆயத்து இது. சூரத்து நூறு அல்லாஹ் சொல்றான் அனுமதி கேட்டுங்க. கதவை தட்டி அனுமதி கேளுங்க. ஹலாஸ் எனக்கு உள்ளுக்கு வரையிலுமா? அனுமதி கேட்டதுக்கு பிறகு அனுமதி கொடுத்தால் போங்கோ. வாப்பா உம்மா அனுமதி கொடுக்கலையா மகன் வெளியே போய்த்திடணும். ஊட்ட விட்டல்ல ரூம் விட்டு ரூமுக்கு உள்ளுக்கு வரையாது. என்ற உள்ளுக்கு வாரத்துக்கு அனுமதி இல்லை. இது இஸ்லாமிய ஷரியத். அப்ப ஊட்டுள்ளுக்கும் திரை இருக்கணும், கேர்டன்ஸ் இருக்கணும், அனுமதிப்புக்கு அனுமதி கேட்கப்படும். ஃப்ரீடம். இந்த வீட்டுள்ளுக்கு என்ன மகன் இருக்கிறான்னு சொல்லி போட்டு நினைச்ச முடியாது. எனக்கு போத்தி கொண்டு நிக்கலாம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 2 மனைவிய ஒரு வீட்டுல வாழ வைக்க இயலாது. ஆனா 2 பேரும் விரும்புவாங்க இருந்தால் பகலைக்கு அங்க இருக்கேலும், ஆனா ராவைக்கு செப்பரேட் ஆயிடணும். சரி, அப்ப யாரு தான் விரும்புவாங்கடா? அல்லாஹ்வுடைய காவல். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த அளவுக்கு வீட்டுடைய முக்கியத்துவத்தை குர்ஆன் வலியுறுத்து சொன்னா, ஒரு பொம்பளைக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க, இதா இருக்கிறா. இப்ப என்ன தலாக் சொன்னீங்க? 3 தலாக். 3 தலாக். அப்படி இல்லண்டா 3 கட்டம் கட்டமாக இருந்து 3 தலாக் சொல்லிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு 3 தலாக் நீங்க சொல்லுவீங்க என்றால்
அந்த பெண்ணை மறுவ நீங்க நிக்காக செய்வது என்பது இம்பாசிபிள் மாதிரி. இம்பாசிபிள் தான். இம்பாசிபிள் மாதிரி தான் இம்பாசிபிள். அல்லாஹ் சில கண்டிஷன் போட்டிருக்கிறான். அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி மறுவ அந்த பொம்புல உங்களுக்கு ஹலாலாகிறதுக்குள்ள கண்டிஷன் சீக்குதே. இது லேசான கண்டிஷன் அல்ல. அல்லாஹ் சொல்றான், 3 தலாக்குக்கு பிறகு அவட இத்தா முடியணும். அதுக்கு பிறகு எந்த விதமான இதுவும் இல்லாம ஒரு ஆள் அந்த பெண்ணை நிக்காக செய்யணும். கண்டிஷன் ஒன்றும் இல்ல, சும்மா நேச்சுரலா நீங்க முடிச்சது போல அவரை பற்றி பியோவா முடிச்சிடாரு, நானும் வாழ போறேன் சொல்லி. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, அவருடைய நிக்காகுக்கு பிறகு குடும்பம் நடத்தோணும். எக்ரிமெண்ட் மட்டுமல்ல, சைன் பண்ற மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை உறவு நடத்தோணும். ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வந்திருக்குது, 2 பேருடைய இதுவும் ஒன்று கொண்டு மாறிக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு பிறகு அவராக விரும்பி அவர் தலாக்கு சொல்லணும். பாப்பா இந்த வரைய அவனுக்கு மடிச்சேல எனக்கு மடிச்சேல வாரம் என்று சொல்லி யார் சொல்லணும்? 2வது மாப்பிள்ளை அவர் விரும்பி தலாக்கு சொல்லணும். அதுக்கு பிறகு அதனுடைய இத்தா பூர்த்தியாகணும். அதனுடைய இத்தா 2வது முத்தலாகிக்கிறே அதனுடைய இத்தா பூர்த்தியானதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு ஹோப் வைக்கலும் மறுவ முடிச்சு வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீங்க தலாக்கு கொடுத்துட்டீங்க, 3 தலாக்கு. இஸ்லாம் சொல்லுது, அந்த 3 தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணுக்கும் நீங்க இருப்பிடம் கொடுத்தாகணும் அவட இத்தா முடியும் வரைக்கும். அவர்களுடைய வீட்டை விட்டும், எந்த வீட்டில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த வீட்டை விட்டும் அவர்களை நீங்க வெளியாக்க வேண்டாம். நீங்க வெளியிலீங்கோ அவங்க உள்ளுக்கு வாழ வேண்டும். இது குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது. இத்தா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அக்கமடேஷன் கொடுப்பது கணவனுடைய பொறுப்பு, கணவனுடைய கடமை. அஸ்கினூஹுன்ன மின் ஹைசு சகன்தும் மின் வஜதிக்கும், உங்களோட மனைவிக்கு இருப்பிடம் கொடுங்கோ என்ற குர்ஆன் பல கட்டங்களில் பல விதத்தில் வலியுறுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிக்கு இருப்பிடம் கொடுத்திருக்கிறாங்க. 9 மனைவிக்கு 9 ஊடு செப்பரேட்டாக கொடுத்தாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் நான் நேற்று சொன்னது போல ஊடு சொல்லக்குள்ள இப்படி எல்லாம் யோசிக்க வேணும். ஊடுண்டா இதுதான் சிம்பிள் ஊடு, அழகான ஊடு, சிம்பிள் ஆயிடுது. எப்பயும் எனக்கு மனேஜ் பண்ணேலும் ஊட்ட பெருசா கட்டுவீங்க. இப்ப பொடியமாரெல்லாம் பெருத்தோடனே ஒருத்தன் லைட்டை போடுவான், ஒருத்தன் ஃபேனை சுத்த வைப்பான். இப்ப உங்களுக்கு ஃபயர் ஆகும். இப்ப கரண்ட் பில் காலையா கட்டணும். ஏன் பெருசா கட்டினீங்க ஊட்ட யாரும் பெருசா கட்ட சொன்னது? நீங்க யோசிச்சு புள்ள பெருக்கும், அவன் இப்படி போடுவான், ஒத்தன் லட்சமா கொண்டு வருவான். இந்த வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு ரூம் உள்ளுக்கு 5 பிளக் பாயிண்ட் வேணும். உங்களுக்கு எத்தனை பிளக் வேணும்? 5. சின்ன 2 நிமிஷத்துக்கு 1 வேணும் லேப்டாப்புக்கு, 2வது மொபைல் போனுக்கு, 3வது என்ன சொல்ற வைக்கும் விமலா அதுக்கு வேணும். இன்னொரு ரேடியோ உண்டிக்கும், டிவி உண்டு. 5 பிளக் பாயிண்ட்ல இருந்து கரண்ட் சப்ளை ஆனா பில் எங்க போயிட்டு நிற்கும்? இது நார்மல. அதுக்கு மேல போன ஏசிக்கும், சுப்ஹானல்லாஹ், அதுக்கு மேல ஃபேன் நிற்கும். சில வீட்டுல ஏசிய போட்டிப்பாங்க கூலுக்கு, ஃபேனை போட்டிப்பாங்க சத்தத்துக்கு. தெரியுமா உங்களுக்கு? சில ஆக்களை சத்தம் இல்லாம தூங்கலாம். என்ன சரி சத்தம் ஒண்டி தோணும். இது நீங்க ஊட்ட கட்டமும் யோசிக்கிறோம். இப்படி ஒரு காலம் எனக்கு வந்தா நான் சும்மா ரோட்ல போற அந்த பவுபாவுன்னு சத்தம் வச்சுதே, இது மாதிரி சத்தம் வச்சு வேலை இதெல்லாம் முந்தி யோசிச்சுக்கணும். ஊழொன்று கட்டினா இப்படி எல்லாம் வரும். அதுக்கு இப்பதே என்ன செய்வோம், சின்ன ஒரு லெவல்ல மேனேஜ் பண்ணி கொள்ளும் சொல்லி ஊட்ட சிசா கட்டுவோம். இதுதான் இதுல பெரிய ஹைர் இருக்குது. ஒன்று ஹதீஸ்ல வந்திருக்குது, நாளை கியாமத்துடைய நாளையில ஊட்டிற்கு செலவழிச்ச மக்கள் படக்கூடிய சஞ்சலத்தை போல யாருமே சஞ்சலப்பட மாட்டான். ரொம்ப சஞ்சலப்படுவாங்க. நான் சொல்ற கியாமத்து வர தேவையில்லை, மௌத்துக்கு முந்தைய சஞ்சலப்படுவாங்க. சின்ன ஊடுவாப்பா, ஊடு சிறுசானா சாமான் குறையும். சிலாக்கள் ஊடு கட்டுற மாஷா அல்லாஹ், ரெண்டு ஊருக்கு ஜமாத்துகள் வந்தா எடுத்து வச்சோனுமே. எத்தனை ஜமாத்து வந்தீங்கம்மா வீட்டுக்கு? அதெல்லாம் ஒரு போட்டு நான் எத்தனை டிவி பாக்குறாக்கள் மெஷ் பார்க்க உட்கார்றதுக்கு, இந்த மெஷ் பார்க்க உட்கார்றாக்கள் எப்படி அது மாதிரி ஒண்டி அமைச்சு கொள்ளுங்கோ.
அதெல்லாம் நீங்க யோசிக்குவானா அவங்க அது வார மக்களும் சின்ன வீட்டுல வாழக்கூடிய மக்கள் தான் அவங்களோட சின்ன வீட்டுல வாழுவாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க அவங்களுக்காக வேண்டி பெரிய ஏற்பாடு செய்யணும். ஹதீஸ்ல இன்னும் ஒரு ஹதீஸ் இதை மன்னிச்சுக்கோங்க, கஞ்சனுடைய பணம் அடக்கப்படுறதுக்கு தகுதியான இடம் பூமி என்று ஹதீஸ் வந்திருக்குது. கஷ்டப்பட்டு கஞ்சத்தனம் செஞ்சு 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 பணத்தை சேர்த்திப்பான், கடைசியா போய் மாட்டிக்கொள்வார் எங்க தெரியுமா? ஊடு கட்டுற மசலாவில். அவர் சொல்லுவாரு, என்னப்பா யானை அசஞ்சு திண்டுச்சுது, இது அசையாமலே திண்டு முடிச்சுன்னு விஷயம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டுடைய விஷயத்தை பத்தியே ஒரு பாடம் இருக்குது. வீடு எப்படி கட்டணும், எப்படி கதவு வச்சோணும், எப்படி ஜன்னல் வச்சோணும், இதை பத்தி ஹதீஸ் இருக்குது, இதை பத்தி ஷரியத் இருக்குது. அதனால என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு ஊருக்குள்ளே உங்களோட தலையில உள்ள ஊட்ட தூக்கி ஒரு பக்கம் வச்சு போட்டு ஹதீஸ்ல ஊட்ட கொண்டு வாங்க, ஊடு இப்படித்தான் இருக்கணும். எனக்கு வசதி இருக்குது, மாஷா அல்லாஹ், அழகா செய்யணும், செய்யறதுல குத்தம் இல்லை. ஆனா வீண் விரயம் என்ற எல்லைக்கு எந்த ஒரு ஊரும் பேசி செல்லக்கூடாது. அப்ப இதா இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் நீங்க ஊடு கொடுத்தாகணும், இது கடமை. சரி, இப்போ ஒரு பிரச்சனை வரும். உங்களோட உம்மா வாப்பா உங்களை பெற்று வளர்த்து பேரெல்லாம் வச்சு மாஷா அல்லாஹ் நல்லா வளர்ந்து வந்துட்டீங்க. இவன் மாசம் ஒரு 50,000 ரூபாய் 80,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. இந்த கட்டத்தில் யாராவது ஒருத்தர் எந்த உம்மவாடும் வாப்பவாடும் நீங்க பத்திரமா பேச்சு வாங்கோண்டு அனுப்பி வைப்பாங்களா? இப்ப எப்படி இருக்கும்? இப்ப எடுத்தோடனே உம்மட வாய் என்ன வரும்? வந்தால் ஒத்தி நாசமாக்கிட்டால் என்ற மகளை. இது நடக்கிற பிராக்டிக்கல் லைஃப். இது பிராக்டிக்கல் லைஃப். கல்யாணம் முடிச்ச முந்தி சம்பாதிக்கிற பணம், வாங்குற உடுப்பு, எதை வாங்கினாலும் உம்மா 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 உம்மாண்டு ஜிக்ரு செஞ்ச பொடியன் கல்யாணம் செஞ்சு கொடுத்து முடிச்சு அடுத்த நாள் என்ன செய்யறான்? இப்ப உம்மோட பலாத்தை கூட பார்க்கிறான் இல்ல. இப்ப தானாகவே என்ன வரும் கருத்து? என் மகன் நல்லவன், இவள் தான் கெடுத்திட்டாள். இந்த கதை தானாக வரும். இது எப்படி ஹேண்டில் பண்றது? இது எப்படி எல்லாருக்கும் விருப்பம் தனியே வாழ்றதுக்கு, ஆனா வாழ்ந்து கொள்ளேடா. ஏன்? எப்படி உம்மா விட்டு வாரது, எப்படி வாப்பா விட்டு வாரது? சுப்ஹானல்லாஹ். ஒன்று சொல்றேன், மார்க்கத்தில ஷரியத்தில் எந்த இடத்திலேயும் ஒரு சிங்கிள் சதுர கூட கொடுக்கப்பட்டில்ல மாமா வீட்டுல போயிட்டு வாடி அடிக்கிறதுக்கு. எங்க அடிக்கிற வாடி? மாமா வீட்டுல. மாமா வீட்டுக்கு போங்கோ, வாங்கோ, ரிலேஷன்ஷிப் வைங்கோ. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போவாங்க, வருவாங்க. மாமாவுடைய அங்க முதல் நாள் அவங்க கழிச்சிருக்கிறாங்க, பிரச்சனை இல்ல. இந்த மேமன் சொசைட்டி மாதிரி என்ன, மேமன் சொசைட்டி மாமா வீட்டுக்கு போறா எங்கேயோ காபிர் வீட்டுக்கு போற மாதிரி தெரியுமா? அது இந்த மேமன் சொசைட்டில கெட்ட வழக்கம். அது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு மருமகன் போறன்றது இது என்னமோ பெரிய ஒரு கேவலம். பொம்புல போகணும் என்றாலும் அப்படியே கொண்டே இறக்கிடுவாங்க. வீட்டுக்கு போங்க, 7 மணிக்கு வருவேன், வந்து ஹோன் அடிப்பாரு, கார்ல இருக்கோங்க ஹலாஸ். மாமக்கு மருமகன் சலாஞ்சல் ரூம் இல்ல, மருமகனுக்கு மாமா சலாஞ்சல் ரூம் இல்ல. சலாஞ்சல்னா பயம், இந்த மாதிரி கரண்டி கூட பார்க்கணும் சொல்லி. இது கெட்ட வழக்கம் இல்ல. மாமா இன்லோஸ் சட்டப்படிக்கு வாப்பா, சட்டப்படிக்கு உம்மா, அவங்கள கண்ணியப்படுத்தணும், அங்க போகணும் வரணும். ஆனா நாங்க போனது மாதிரி பேச்சுறோம் ஆனோம். நாங்க அங்கே தானே மாஷா அல்லாஹ், எங்க அங்கே தான் இல்ல. நாங்க செப்பரேட்டா இருப்போம், 2 இடத்தையும் விசிட் பண்ணுவோம். என் உம்மாவோடு என் மாமாவோடு. உம்மா வீட்டுக்கு போறேன், அது உம்மான்ற உறவோ, அது வாப்பான்ற உறவோ, இது மாமான்ற உறவோ, இது மாமின்ற உறவோ. ஆனா நான் 2 இடத்தோட லிங்க் இருக்குது, 2 இடத்துக்கும் உதவி செய்யறேன், பைனான்சியலி ஹெல்ப் பண்றேன், வேண்டிய சப்போர்ட்டை கொடுக்கிறேன். ஆனா நான் வாழ்றது செப்பரேட்டா தான். நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, நீங்க எதனாலும் உங்களோட மாமா வீட்டுக்கு புது மாப்பிள்ளையாக இருப்பீங்க, உங்களோட உம்மா வீட்டுக்கு எதனாலும் உங்களோட மனைவி புது பெண்ணாக இருப்பா இன்ஷா அல்லாஹ். இது 100% உண்மை. இது 100% உண்மை. அதனால தயவு செஞ்சு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது. இப்ப ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், முஃப்தி சாப் நீங்க சொல்றீங்க சொந்த வீடு கொடுக்கணும், இந்த விஷயத்தை உம்மா வாப்பா அக்செப்ட் பண்றா இல்ல, இப்ப நான் என்ன செய்யறது? இந்த கட்டத்தில் எனக்கு உம்மக்கும் வாப்பாக்கும் மாறு செய்ய இயலுமா? என் உம்மா வாப்பட சட்டத்தை மீறி வெளியே வரையிலுமான்னு கேட்டால் இஸ்லாம் இந்த கட்டத்தில் வரத்தான் சொல்லி இருக்குது.
இந்த விஷயத்துல பேரண்ட்ஸுக்கு கட்டுப்படணும் என்ற அவசியத்தை இஸ்லாம் உங்களுக்கு போட்டில்ல. ஏன் காரணம் என்றா, நீங்க அங்க இருப்பதினால உங்களுடைய பேரண்ட்ஸுடைய திருப்தியை நீங்க சம்பாரிச்சு கொண்டாலும் உங்களுடைய ஜெனரேஷனுடைய பரம்பரையினுடைய எதிர்காலத்தை நீங்க நாசமாக்குறீங்க. வாரண்டு போட்டு முடிச்சுக்கொண்டு வாரல்ல, நீங்க செப்பரேட் ஆகுறீங்க. உங்களோட தொடர்பு முந்தி எப்படி இருந்துச்சோ அப்படியே உம்மா வாப்போட இருக்கணும். அங்க போறீங்க, அங்க வாரீங்க, அங்க சாமான் கொடுக்குறீங்க, அங்க கவனிச்சுறீங்க. மருந்துக்கு வேணுமா, மருந்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, கல்யாணம் முடிச்ச உடனே நிக்காஹுடைய கட்டத்துக்கு வந்த உடனே எல்லா ரகசியத்தையும் பேத்து நோனாட கக்கவானம். இவ்வளவுதான் சம்பளம், இப்படித்தான் வருகிறது, அங்கல போனஸ் இவ்வளவு கிடைச்சது, இதுல வந்துட்டு அலவன்ஸ் இவ்வளவு கிடைச்சும், அந்த கடையில கூலி இவ்வளவு வருகிறது, இதெல்லாம் கக்குவீங்க இருந்தா மாசம் முடியக்குள்ள அவ அக்கௌண்ட்ஸ் கேட்பா. யார் அக்கௌண்ட்ஸ் கேட்பா? இது நடக்கிறது, இது தெரியா. ஆரம்பத்தில் என்ன சரி பேசணுமே, பேசணும் இல்ல, வச்ச வச்ச வச்சது பேசணும். இதுக்கு எல்லாம் கக்கிற, உள்ளத்துல கக்கிற, இவெல்லாம் ரெக்கார்ட் பண்ற, அப்படியே அங்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அன்னைக்கு அப்படி செடிகள கடையில 40 ரூபா வாரம், நீங்க இப்ப 20 ரூபாண்டு என்ன உமா விட்டு கொடுக்குறீங்களோ, அவர் திருப்பி கேட்ப வருவா. நீங்க சொன்னீங்க இந்த போனஸ் இவ்வளவு வாரம் சென்ற வருஷம் வந்து சொல்லி இந்த வருஷம் கள்ளக்கணை காட்டுறீங்க, என்ன 40 ரூபான்னு சொல்லி என்ன 40 ரூபாய் தாத்தா கொடுத்தீங்க, உங்களோட தாத்தா கொடுத்தீங்களோ. இந்த சமூகம் இருக்குதே, இது ஒரு ஜாதி சமூகம். அதனால் ஒரு நாளும் உங்களோட பைனான்சியல் ஸ்டாண்டர்ட பேச்சு உங்களோட மனைவிக்கு முன்னால மன உதவானம். உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, ஏன்னு தப்பு நீ கேட்காது. உனக்கு எவ்வளவு வேணும் இது ஒரு மாஸ்டருக்கு சொல்லுங்கோ, அதுக்கு போற அப்படியே வாய பத்திடுவா. இந்த பருப்பு இந்த நெருப்புல வகாது, இதை கேட்டு வேலை இல்லை. பெண்கள் அப்படித்தான், நல்லா அவங்கள படிச்சு கொள்வாங்க, அதை கேட்க மாட்டாங்க. இதை கேட்டா இவரு சூடாகும், அதை கேட்க மாட்டாங்க. நீங்க ஆரம்பத்தில் எல்லாம் கக்கிறது அங்க ஒண்ணும் செல்றதுக்கு இல்ல. அதனால ஒரு வேலை செய்யுங்க, உங்களோட வருமானம் என்ன, எனக்கு எவ்வளவு வருகிறது, நான் இப்படித்தான் சம்பாதிச்சு எனக்கு இப்படித்தான் வருகிறது, இதை பற்றி யாரும் அங்க முசாக்கரா செய்ய போவான. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு எவ்வளவு வேணும். மாசம் முடியக்குள்ள, மாசம் பிறக்கக்குள்ள அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு மாசத்துக்குள்ள பட்ஜெட்டா எனக்கு அவ தருவா, கணக்கா தருவா. ஸ்கூலுக்கு வேனுக்கு இவ்வளவு வேணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் இவ்வளவு இருக்குது, கிளாஸுக்கு கட்ட வேண்டிய ஃபீ இவ்வளவு இருக்குது, லைட் பில் இவ்வளவு கட்ட வேண்டி வரும், டெலிபோன் பில் இவ்வளவு கட்ட வேண்டி வரும், சர்வன்ட் சாலரி இவ்வளவு வரும், எல்லாம் வரும். அடிச்சு கணக்கு பார்த்தா இவ்வளவு வருது, நினைச்சுக்கோ, ஹலாஸ் சப்ஜெக்ட் முடிச்சு, சப்ஜெக்ட் முடிச்சு. இதுக்கு மேல ஒன்று பிரச்சனை உங்களுக்கு, உங்களை எல்லாம் முடிஞ்சு பாப்பா. நான் உம்மா கொண்டே எல்லாம் கொடுத்தாலும் சரி, இது ஏன் விட்டு பிரச்சனை அல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரச்சனை. இது அங்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. எங்க எங்க ஒருத்தர் போனாரு, நோனா கூட்டி கொண்டு உம்மாட்ட கதை சொல்றேன், சம்பவம் உண்டு, சும்மா ஒரு கதை உண்டு. உம்மாட்ட போனாரு, வீட்டுக்கு போனா உம்மாட்ட என்ன சரி சொல்லணுமே, உம்மாவா கொஞ்சம் இதாக்குறதுக்கு உங்களோட கையால பிலாக்கா ஒன்று ஆக்கித்தின சரியான ஆசைக்கு ஆக்குங்க பிலாக்கான்னு சொன்னான். யாரு சொன்னாரு? உம்மா மாஷால மகான் சொல்லிட்டாருன்னு சொல்லி போல அவன் கஷ்டப்பட்ட எங்கேயோளோ பெய்து பிலாக்க குழந்தை வெட்டி எல்லாம் செஞ்சு ஒழுங்கா ஆக்கி வச்சா மரபான நல்லா திண்டா. திண்டத்துக்கு பிறகு பிலாக்க நல்லா ஆயிடுச்சு, ருசி ஆயிடுச்சு, நல்ல ருசி, நல்லா திண்டா. 2 பேரும் வரக்குள்ள கேப்பா, என்ன எங்கட மானத்தை வாங்கிட்டீங்கன்னா என்ன பிலாக்காக்க தெரியுதோ, என்னடி சனிக்கலாம் தானே. இதுதான் சமூகம், இதுதான் சமூகம். ஒரு நாள் செல்ல மாட்டா உம்மோட பிலாக்க மிச்சம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா ருசியா சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல மாட்டான். அவ சென்னா பொம்பளை ஆயிக்க மாட்டான், ஒரு நாள் சொல்ல மாட்டான். இதுதான் அந்த பொண்ணு, இதுக்குத்தான் சொல்ற பொம்பளைன்றது. உதாரண ஹதீஸ்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமாரு 9 பேருக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வீட்டுல இன்றைக்கு, இதை வீட்டுல இன்றைக்கு, இதை வீட்டுல இன்றைக்கு. ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுல நபி ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பொம்புல, ஒரு மனைவி ஒரு ருசியான சாப்பாடு ஆக்கினான். அது நபிக்கு ஆக விருப்பமான சாப்பாடு. அவ பார்த்தா ஒரு டிஷ்ல போட்டு கொஞ்சம் அனுப்பிடுவோம் ஆயிஷா வீட்டுக்கு, அவ நபி சாப்பிடுவாங்க தானே.
என்று சொல்லி போட்டு செஞ்ச பக்கத்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது சுண்ணத்து. என் கணவன் என் வீட்டுல இருந்து போகுது சாப்பாடு, ஒரு டிஷ்ல சாப்பாட்டை அந்த கறியை போட்டு அந்த டெவலப் போட்டு கொடுத்து முடிச்சது. அங்க போனா அவ கதவை திறந்து, ஆஹா இவ எப்படி இருக்கும் இப்ப யோசிக்குமா? இப்ப வேற எங்கிருந்தாலும் வந்தா பிரச்சனை இல்லை, இது வந்த இடம் எங்க இருந்தேன். அப்படியே அந்த கோவத்தில் போய் அப்படியே வாங்கறது மாதிரி வாங்கி பணிய போட்டா. வாங்கறது மாதிரி கை தவறி முழல்ல, வேணுபடி பணிய போட்டா. எதை பணிய போட்டா? டிஷ் டிஷ் துண்டாச்சு. இதை பார்த்து கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போய் தும்பு கட்டெடுத்து வேலை இல்ல, இப்ப வாய திறந்து வேலையும் இல்ல. இப்ப என்ன செய்யணும்டா, இதற்கு ஒன்றும் பேசி வேலை இல்ல. நபி ஸல்லல்லாஹு நேரே போனாங்க, கீழே உட்கார்ந்து கொண்டு அதை கையால புறக்கி புறக்கி நல்ல டேஸ்ட் ஆயிக்குது, நல்ல டேஸ்ட் ஆயிக்குது, நல்ல டேஸ்ட் ஆகி சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க, நீ ஒரு பிளேட் உடைச்சிட்டாயுமா, அந்த பிளேட்டுக்கு பாரமாக ஓண்ட வீட்டுல ஒரு பிளேட் அனுப்பிடு. எப்படி இதான் முறை. இது எல்லா வீட்லயும் உள்ள விஷயம். இது எல்லா வீட்லயும். இதை நிர்வகிக்கிறவன் தான் கணவன், இதை நிர்வகிக்கிறவன் தான் ஆம்புல, இதை நிர்வகிக்கிறவன் தான் என்ன ஒரு வாப்பவாக தகுதியானவன். எடுத்ததுக்கெல்லாம் சட்டம் வைக்கிறதல்ல, இது எல்லா இடத்திலே நீக்கும். அதனால ஒரு நாளும் பைத்து வாழ்க்கையில் இந்த தவறு செய்ய வேணாம். உங்களோட பைனான்சியல் வலிமை பைத்து நீங்க சொன்னா, நீங்க பட்ஜெட் போட முந்தையே அவன் பட்ஜெட் போட்டுடுவான். அவனோட பட்ஜெட் ரொம்ப பெருசாயிக்கும். நீங்க எப்பயுமே அவருக்கு முன்னால அது உனக்கு தேவையில்லைன்ற சொன்னாலும் கோபம் வரும். வேறொரு வகையில தான் என்ன செய்யணும், இதை நீங்க பொய்யும் சொல்லக்கூடாது, இதையும் சொல்லக்கூடாது. அங்க எவ்வளவு கொடுத்தீங்க, டாக்டர் எவ்வளவு கொடுத்தீங்க, அவங்களுக்கு சம்பாதிக்க தெரியுதோ, எங்களுக்கு புள்ள இல்லையோ, நான் முழுக்கட்ட தேவையில்லையோ, இப்படித்தான் பேசுவாங்க. இப்படித்தான் பேசுவாங்க. இதுதான் அவங்களோட பாசை. அவங்களுக்கு வேறையா டிக்ஷனரி செய்யணும். டிக்ஷனரி மெடிக்கல் டிக்ஷனரி மாதிரி பொம்பளைக்கு டிக்ஷனரி வேறைக்கு வைப்பான், அதெல்லாம் விளைவிக்கோங்க. அப்ப பெண்களை பொறுத்த வரையில இது ஆக முக்கியம். வாப்பா உமாட்டிருந்து மகனை கலட்டி எடுத்து வெளியே வைக்கிறது பொம்பளை அல்ல, இது மார்க்கம், இது ஷரீஅத்து. தனியத்தான் வாழணும். ஒரு மனிதனுடைய ஃப்ரீடம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய இண்டிபெண்டன்சி கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் செப்பரேட்டாகத்தான் வாழணும், அவன் குடும்பத்தை அவன் தான் கட்டியமைச்சோணும். இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட உண்மையான யதார்த்தம், தத்துவம். இது சரி. வாப்பா உம்மா ரிஃப்யூஸ் பண்ணினாலும் அதை உடைச்சு கொண்டு ஒரே அடியா கிளாஸ்ல சொன்னாங்க போத்தான் போறேன் என்று சொல்லி மாறதல்ல. என்ன செய்யணும், மனசை வெண்டு பாப்பாக்கும் உம்மக்கும் அவேர்னஸை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை திருப்திப்படுத்தித்தான் அங்கிருந்து வெளியே வாரத்துக்குள்ள முறைய பாருங்க. இது ஆக முக்கியமான ஒரு தலையங்கம். சரி, அடுத்தது நஃபக்கா கொடுக்கிறது. நாள் உடைய ஆரம்பத்திலேயே சாப்பாட்டுக்குரிய செலவு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மாசத்துக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஆக முக்கியமான கட்டங்கள். இதுகள்ல குறை வந்தால் காலி கோர்ட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, சாப்பாட்டுக்கு சல்லி வருது இல்லைன்னு டிவோர்ஸ் ஆகுது கேஸ். இதுக்கு இல்லாம இல்ல, எங்களுக்கு விளங்குதில்லை வாப்பிது. பேச்சு கேட்ட சொல்றாரு, என்ன கம்ப்ளைண்ட், என்ன பிள்ளைக்கு பால் தாராரு இல்ல, பொம்புடைய ரைட்ஸ். அது குர்ஆன் சொல்லுது, ஓண்ட புள்ளைக்கு பால் கொடுக்கிறது ஓண்ட பொறுப்பு. ஓண்ட மனைவி பால் கொடுக்கிறா, புள்ளைக்கு கொடுத்துட்டு சொல்றா, நான் பால் கொடுக்கலட்டி அங்கர் மில்க் வாங்கி கொடுக்கத்தானே வேணும். 3 நாளைக்கு ஒரு பக்கெட் போகும், 1 கிலோ பக்கெட் போகும், 600 ரூபா மாசத்துக்கு வரும். அப்ப மாசத்துக்கு வருவதோ 6000 8,000 வரும். மாஷா அல்லாஹ் தந்துருங்க 6000 ரூபாய்க்கு நான் பால் கொடுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது அவட ரைட்ஸ். ஓண்ட புள்ளைக்கு அவள் பால் கொடுத்தா என்ன செய்யணும், அதுக்குரிய சம்பளத்தை நீங்க அவ கொடுக்கணும். அவ கேட்கிற ரைட்ஸ் அவ கேட்குது, அவ கேட்கிறா இல்ல, கேட்கிற ரைட்ஸ் அவக்கு இருக்குது. இது அவட ரைட்ஸ். அதனால இருப்பிடம், செலவுக்கு பணம், மற்ற என்ன செலவுக்கு பணம் கொடுக்கக்குள்ள இன்னும் ஒன்று இருக்குது. இதே அவசியம். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பெண்களை ஒரு நாளும் பாவியாக மாற்ற வேண்டாம். நீங்க பெண்ணுக்கு பணம் கொடுக்கக்குள்ள 2 பணம் கொடுங்க. 2 பணம். ஒன்று கொடுங்க அமானிதமாக, இது ஊட்டு செலவுக்குரிய பணம். இதுல ஊட்டு செலவை கவர் பண்ணணும். இது பிச்சைக்காரனுக்கு ஹதியா கொடுக்கறதுக்கோ, ஓண்ட உம்மா வீட்டுக்கு தனி அனுப்புறதுக்கோ,
அல்லது ஒன்று நாடமாடு வந்தா செப்பரேட்டா கீழ்கால கொடுக்கறதுக்கல்ல பணம் அல்ல, இது அமானிதம், இது ஊட்டு செலவுக்குரிய பணம். அவட கையில அது செப்பரேட்டா கொடுக்கப்படணும். இன்னும் ஒரு தொகை பணத்தை நீங்க அவக்கு சதக்காவாக கொடுக்கும். யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு சதக்கா. இதை இதை வச்சுக்கோ, இதை உண்ட விருப்ப பிரகாரம் செலவழிச்சுக்கோ. இதை உண்ட வீட்டுக்கு நீ போற 5 போவாய், உட உண்மை வருவாய் 5 அவக்கு கொடுக்கணும். அல்லது தாத்தவாரா கஷ்டப்படக்கூடிய தாத்தவாரா இருந்து நான் உனக்கு இந்த அவாரித பணத்தை நீ கொடுத்தா பாவத்தாளி ஆகிடுவாய், நீ இதை கொடு. என் மனைவிய பாவத்தை விட்டும் தடுக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கணும். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? பணத்தை கொடுத்தேன் வீட்டு செலவுக்கு பாயுங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யறாது எடுத்து அவட உமா கொடுக்கிற ஹராம் கொடுக்கிறாது, அவட வாப்பா கொடுக்கிற ஹராம், அவக்கல்ல கடன் கொடுக்கிற ஹராம். அதனால அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, உன் மனைவிக்கும் சதக்கா கொடு, அவளுடைய கையே பணத்தை கொண்டு செழிப்பாக்கிவை. ஏன் காரணம் என்றா அவள் சதக்கா கொடுத்தா அவளுடைய சதக்காவுடைய தன்மை உன் புள்ளக்கும் பரவும், இன்ஷா அல்லாஹ் உன் புள்ளக்கும் பரவும். அதனால 2 செப்பரேட்டாக கொடுக்கக்குள்ள செப்பரேட் பண்ணி கொடுங்க. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். இதையும் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதையும் கருத்தில் கொள்ளுங்க, இதாக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரையில அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொறுப்பு தான் தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளை பராமரிக்கிறது. அது நான் சொன்னேன், பெண்களுடைய கடமை என்னென்ற தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு சில ஞாபகப்படுத்துவேன். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் ஊட்டுள்ளுக்குள்ள சாமான்கள். இப்ப நீங்க கணவன் மனைவியாக வாழக்குள்ள எப்படியுமே ஒரு ஊட்ட பொறுத்த வரையில பல வகையான சாமான் இருக்கும். ஷரியத் என்ன சொல்லுதுண்டா, அந்த சாமான் யாருக்குரியது என்பது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டே ஆகும். ஒரு கட்டில் இது பெட்ரூம் செட், நீங்க வாங்குறீங்க, இது எனக்கு சொந்தமானதா என் மனைவிக்கு சொந்தமானதா? அல்லது நாங்க 2 பேரும் வாழக்குள்ள எனக்கும் அவருக்கும் எனக்கும் தெரிஞ்ச அவங்களுக்கும் தெரிஞ்ச, எனக்கு நல்லா தெரியும் என் மனைவிக்கு நல்லா தெரியும், அவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் தூக்கிட்டு வராங்க, ஹதியா உண்டு, நாங்க இதை வச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு சொல்லி. இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்குரியது? இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்குரியது? இதுல பிச்சம் பிரச்சனை பின்னுக்கு இப்ப இல்ல. இஸ்லாம் அந்த பிரச்சனை வர முந்தையே சொல்யூஷன் தந்திக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் யாருக்குரியது? இல்ல என் மனைவி கொத்தர் வந்து ஏண்ட கூட்டாளி, அவன் என் மனைவிக்கு சம்பந்தமே இல்ல, என் மனைவிக்கு அவ தெரியும், அவன் குடும்பத்தையும் தெரியும், அவங்க வந்திருக்கிறாங்க, என் மனைவிக்கு ஒரு மாலையை கொண்டு கொடுத்தாங்க. யார கையில? மனைவியில கையில. வந்தது யாருடைய அறிமுகத்துல? கணவன் அறிமுகத்தில். இந்த மாலைக்கு சொந்தக்காரன் யாரு? இந்த மாலைக்கு சொந்தக்காரன் யாரு? கல்யாண வீட்டுல மாஷா அல்லாஹ் கிஃப்ட் கொண்டாங்க, பார்த்தா அந்த பேப்பர் எல்லாம் பார்த்தா நல்லா சுத்தி என்ன உங்களுக்கு பார்த்தா என்னென்னமோ தங்க டயமண்ட் மாதிரி இருக்குது, பார்த்தா எல்லாம் சுகுடால் உள்ள 240 சுண்டு கோப்ப வேற ஒன்றும் இல்ல. அவங்களுக்கு கொன்றக்குள்ளே மாஷா அல்லாஹ் என்ன இருக்குது பெரிய கிஃப்ட். சுப்ஹானல்லாஹ், கிஃப்ட் கொடுக்கறது நல்லா கொடுங்க, பெரிசா கொடுங்க. எல்லாருமே இதை கொண்டு போகணும், அதை கொண்டு போகணும். நல்லா வசதிக்குதா நல்லா கொடுங்க. மாஷா ஹதியா கொடுக்கிறது சுன்னத், புது பொண்ணுக்கும் புது மாப்பிளைக்கும் ஹதியா கொடுக்கிறது சுன்னத். ஆனால் அப்படி வந்திக்கு சாமான் ஏராளம் வந்திக்குது. கிஃப்ட பார்த்தா அடுக்கி வச்சு ஒரு பக்கத்துல, கொஞ்ச நாளைக்கு பிறகு பொன் சொல்றா, வந்தத்தில் அரவாச மாமி கவ்விக்கொண்டா. நடக்கிறது இது உண்மை. நான் எதுக்குமே பெற்றுக்கு இல்லாம பேசல. சொல்லுவா பொன் சொல்லுமா, உங்களோட புது பொன் சொல்லு, உங்களோட மனைவி சொல்லுவா, எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ல, எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ல அரவாசி உங்களோட தங்கச்சி வீட்டுல, அரவாசி உங்களோட தாத்தா வீட்டுல, இன்னும் கொஞ்சம் நீக்குது உங்களோட வீட்டுல, எங்களுக்கு நாங்க போய் வாங்கணும் வழியா. இதெல்லாம் இது ஒரு முறை சொல்லி முடிச்சிடல, கியாமத்து வரைக்கும் இது முடிப்பா. இது ஒரு சொல்லி முடிச்சிடல, கியாமத்து வரைக்கும் ரிப்பீட் நடக்கும். இது ரிப்பீட் தான், இது நான் ஸ்டாப். இஸ்லாம் சொல்லுது, உனக்கு ஒரு கிஃப்ட் ஒத்தர் பணம் தந்தாலும் இதனுடைய உரிமை ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிடுங்க. ஒரு உதாரணம் சொல்ற, சமீபத்தில் நடந்த சம்பவம் சொல்ல கேட்டோம்.
உம்மா மௌத். இதற்கு நீங்க கேள்வி இதை எப்படி ஹஜ்ரத் கண்டுபிடிச்சீங்க? இதை போய் தேடணும் இருக்கு கிதாபுல எங்க சரி எப்படி எடுத்தீங்க? இதை தேடுறதுக்கு ஒரு காரணம் உண்டிக்குது. இதை தேடுறதுக்கு ஒரு காரணம். கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு ஒருத்தருடைய மனைவி அவட 52 வருஷத்துல மௌத்தாகிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்ல ஒரு பெண் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. மௌத்தானதுக்கு பிறகு அவருடைய புள்ளை எல்லாம் சாலிஹான புள்ளைகள், மாஷா அல்லாஹ் எல்லாம் சரி. கடைசி மகன் தான் யார பார்த்து கொண்டிருந்தது? உம்மாவோட இருந்தாங்க, இருந்தது கூடுமா இருந்தாங்க, வாப்போட இருந்தாங்க. சரி, உம்மா மௌத்தா போயிட்டோன்னே வாப்ப என்ன செஞ்சாருண்டா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல இன்னும் ஒரு நிக்காஹ் செஞ்சு கொண்டு வந்தார். வீட்டுக்கு வந்தா அந்த புள்ள சொல்லுது, மருமகள் சொல்றா, இதெல்லாம் இந்த மாமியிட சொத்து, இது ஒன்றும் தொடக்கூடாது. இதெல்லாம் இங்குள்ள கேஸ் குக்கர், இந்த ரைஸ் குக்கர், இந்த கிரைண்டர், இந்த பிரிட்ஜ், இந்த வீட்டுள்ள அத்தனை தளபாடமும் யாருக்குரியது? என் மாமிக்குரியது. இது ஒன்றுல உங்களுக்கு பங்கு இல்ல, நீங்க போயிட்டு மரம் வாங்கிக்கொண்டு வாங்க. இப்ப இவர் அழுது கொண்டு வார ஹஜ்ரத் பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை, வீட்டு தளபாடம் ஒன்றுமே எனக்கு சொந்தம் இல்லையாம். யாரு சொல்ற? என் மகன் சொல்லி கொடுத்து மருமகள் சொல்றாள். நான் யோசிச்சேன், இதுக்கு என்ன சரி ஒரு சொல்யூஷன் மார்க் தெரிவிக்கணுமே. அவ சொல்ற நியாயம் தானே? யாரு சொல்ற? அந்த மகன் சொல்ற, இதெல்லாம் என்ன உம்மா பாவிச்ச பிரிட்ஜ், இதே உம்மா பாவிச்ச அடுப்பு, இதே உம்மா பாவிச்ச ரைஸ் குக்கர், இதே உம்மா பாவிச்ச இதே உம்மட கட்டில், இதெல்லாம் உம்மட. அப்படின்னா இது அனந்தர சொத்துல பங்கு வைக்கப்படணும். அப்பதான் இதை பேசுற கிதாபுல கலட்டுறேன், இதுக்கு என்ன சொல்யூஷன் உண்டு? அப்பதான் சொல்யூஷன் சொல்றாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு சாமான் வந்து பேக்கிங் உடைச்ச முந்தியே அந்த சாமான் யாருக்கு சொந்தம் என்றது எழுதப்பட்டு முடிக்கணும். நாளே கால மௌத்து வந்தாலும் இங்க வாமா பிரச்சனை பட தேவையில்லை, இதுல இந்த கோப்பை இன்னாருக்குரியது, இந்த கட்டில் இன்னாருக்குரியது எழுதப்பட்டிருக்கிறது. யாருமே கஷ்டப்படவாங்க. 5 கட்டில் இருக்குதா? யாருடைய கட்டில்? 3 கட்டில் வாப்பட, 2 கட்டில் உம்மட. உம்ம மௌத்தா இருந்தா மத்த 2 கட்டில் தான் பிரிச்சுவோம், 3 கட்டில் பிரிச்ச மாட்டோம். இப்ப அது வாப்பட சொத்தது. ஒரு பெனண்டோல் உம்மட மருந்து குடிச்சிருந்த அந்த டப்பாய்க்குது, அது உள்ளுக்கு ஒரு பெனண்டோல் இருந்தால் அந்த பெனண்டோல்லையும் அத்தனை பேருக்கு பங்கிக்குது. மௌலானா முஃப்தி தகி எழுதுறாரு ஒரு கிதாபுல, தன்னை வாப்பா மௌத்தாகிட்டாங்க. முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய மனிதர், மிகப்பெரிய ஒரு ஆளி மௌத்தாகிட்டாரு. அவருடைய ஜனாசாவை கொண்டே தெச்சிக்கிறாங்க. கபரு கிட்ட தொழுவிச்சுட்டு ஜெனரல் ஜியாவுல் ஹக் வந்தாரு. அவர் சொன்னார், இந்த ஜனாசாவை கபர்ல இறக்கிறதுக்கு நான் தான் தகுதியானவன். எல்லாரையும் மூலமாக்கிட்டு ஜனாசாவை தூக்கினாரு, கபர்ல தவறையை தூக்கி வச்சார். பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆலம், அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய முஃப்தியாக இருந்தார். அவருடைய ஒரு ஷேக் இருந்தார், அவருடைய தரியக்கத்துல பயான் செஞ்சிருந்தார். தரியக்கத்துல ஒரு பெரிய ஒரு ஆலிமிடத்தில், ஆலிம் அல்ல பெரிய ஒரு ஷேக் இடத்துல. அந்த ஷேகம் ஜனாசாக்கு வந்திருந்தார். எந்த ஜனாசாக்கு? முஃப்தி தகீனுடைய வாப்பட ஜனாசாக்கு வந்திருந்தார். ஜனாசா அடக்கியாச்சு. இவர் சொல்றாரு, என் வாப்பட ஷேக் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் வாப்பக்கு தர்பியத்து கொடுத்தவர், என் வாப்பட ஆத்மீக ஞானி, என் வாப்பட ஸ்பிரிச்சுவல் லீடர் யாரு தெரியுமா? அவர் ஜனாசாக்கு வந்திருந்தாரு. ஜனாசாக்கு வந்து அடக்கி முடிச்சுட்டோம். மகரிபுக்கு போற சொன்னாரு, சரியான தலைவலியாக இருக்குது, என்ன சரி மருந்து எடுத்துன்னு சொல்லு. மருந்து என்ன சரி ஒன்று எடுத்துடுவா. முஃப்தி தக்கி சொல்றாரு, நாங்க ஓடி போய்த்து என்ன வாப்பட அந்த மருந்து வச்சத பாக்ஸ் இருக்குது, இதை திறந்து அதுல பெரண்டோல் இருந்துச்சு, பெரண்டோல் மாதிரி இருந்த 2 இதை கொண்டு கொடுத்தேன், சொல்லி கொடுத்தேன், இது என்ன வாப்பா பாவிச்ச மருந்து, நீங்க பாவிங்கன்னு சொல்லி என்ன வாப்பட ஷேக சொல்லிட்டாரு, இது எனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இது அனந்தர சொத்து, இது அக்கார்டிங் டு தி ஷரியா பங்கு வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸர, ஒரு மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அற்பமான பொருளாக இருக்கலாம், பெரிய பொருளாக இருக்கலாம், இது அக்கார்டிங் டு தி ஷரியா பங்கு வைக்கப்பட்டு தராகணும். சொன்னாங்க, இது வானம், ஓண்டத்தை கொண்டு வா, ஓண்டத்தை கொண்டு வா. வீட்டுல ஜனாசா மௌத்தாகிட்டு கையில் இருந்த மோதிரம் அது தங்கம், அதுக்கு வலிவு இருக்குது, ஒரு சுண்டு கோப்பை இருக்குது, இதையும் ஷரீஅத்துடைய முறைப்பிரகாரம் பிரிச்சப்படாங்க, ஷரீஅத்துடைய முறைப்பிரகாரம். அதனால
வீட்டுள்ளுக்கு என்ன ஒரு சாமான் வந்தாலும் உங்களோட மனைவிக்கு நீங்க என்ன ஒன்றை கொடுத்தாலும் என்ன முறையில கொடுக்கிறீங்க? அமானிதமாக கொடுக்கிறீங்களா? வீட்டு தேவைக்கு இது பாதிக்கப்படும் மனுஷன் கொடுக்கிறீங்களா அல்லது அவருக்கு கிஃப்டா கொடுக்கிறீங்களா? இதை பழகிக்குங்க. முதலாவது இதை பழகிக்கும். கிஃப்டா கொடுத்தா திருப்பி எடுக்கலாம். அது சக்தி எடுத்துட்டு மறுவா தின்றது போல ஹதீஸ்ல அப்படித்தான் வந்திருக்குது. அது மனைவிக்கு வந்த சட்டம். கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு, மனைவிக்கு ஹதியா கொடுக்கிறதுக்கு பிப்ரவரி 14 வர தேவையில்லை. எப்பயும் கொடுக்கணும், எப்பயும் கொடுக்கணும். சந்தோஷமா கொண்டே ஒரு மனைவிக்கு பூவை கொடுங்க. அதுவும் சதகாத்தான், அதுவும் சொல்ல பல போந்து பார்ப்பாள். மனைவிக்கு இது நாங்க கொடுக்கிற பூ யாருக்கு? பூ குடும்ப மனைவிக்கு. உங்களோட கையால மனைவிக்கு ஒரு வாழ்த்து இருந்தோ பிரச்சனை இல்லை, சந்தோஷம். உங்களோட கையால உங்களோட மனைவிக்கு ஒரு வாழ்த்து இருந்தோம், உனக்கு ஒரு வாழ்த்து எழுதிக்கிறேன், அல்லாட்ட கேட்டீங்களுக்காக வேண்டி. இத பழகுங்க. இது வீட்டுக்குள்ள நடக்கல, இது ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் ஆகுது. இன்றைக்கு இது வீட்டுக்குள்ள செய்யல, பிசினஸ் பண்றாங்களே கொடுக்கிறாங்க. இன்னைக்கு இது கொடுக்க வேண்டிய உண்மையானால் யாருக்கு? யாருக்கு? ஒருத்தர் வார ஆபீஸுக்கு நான் ஏத காதல கட்டிக்கிறேன். ஒரு முஸ்லிம் அவர் சொல்றாரு, ஒரு பொம்பளை புள்ள கொடுத்து வருகுது, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறான்னு சொல்லி. அதோட மனைவியை பார்த்து சொல்லு, வாப்பா உன்ன பொம்பளைய பார்த்து சொல்லு, எவ்வளவு நீ அழகா இருக்கிற. இன்னைக்கு அங்க செல்றது ஹராம், இங்க செல்றது இபாதத். ஆயிஷாவை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வார்த்தை சொல்லிப்பாங்க, எத்தனை வார்த்தை. யா முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை நீ. யா ஹுமைரா, சொத்த சிவத்தவளே. யாருக்கு சொல்றது? யாருக்கு? கணவன் மனைவியை பார்த்து கூப்பிடுற வேர்ட் என்ன? யா ஹுமைரா, சத்த சிவத்தவளே. நாங்க எப்பயாலும் பேசிப்போமா? எப்பயாலும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஆயிஷா வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, فضل عائشة على سائر النساء كفضل السريد على سائر الطعام. என்ற மனைவி ஆயிஷா இருக்கிறாவே, இவட சிறப்பு என்ன தெரியுமா? இவட தன்மை எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா? உங்களோட வீட்டு சாப்பாட்டுல பொரிச்ச கோழிக்கு என்ன அந்தஸ்து இருக்குதோ அதே அந்தஸ்து தான் என்ற மனைவிமாருக்கு மத்தியில் ஆயிஷாவுடைய சிவத்து. மனைவியை போலுங்க வாப்பா. சரி, மனைவிக்கு ஹதியா கொடுக்கிறது இபாதத், மனைவிக்கு செலவழிக்கிறது இபாதத், மனைவிக்கு கொடுக்கிறது இபாதத். சரி, அங்கல வாங்கிப்ப. இன்னும் ஒன்று இருக்குது, இதையும் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி எழுதிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சேன், இந்த உலமாக்கள் எப்படி அப்பா இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க, இது எப்படி இவங்க தேடி இருப்பாங்க. சொல்றாரு, நீங்க கல்யாணம் முடிச்சீங்க, முதல் மனைவி மொத்தாகிட்டா, அவருக்கு 3 புள்ள இருக்குது. 2வது கல்யாணம் முடிச்சீங்க, 2வது மனைவிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, இந்த 3 புள்ளைய பார்க்கணும்ன்றது. யூ கான்ட் ஃபோர்ஸ் இட். உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லாது. உங்களுக்கு அது நீங்க பெண்ணுடைய ரைட்ஸ வயலேட் பண்றீங்க. அவ நியூட்டுக்குள்ள கொண்டு 3 புள்ளைய கொடுத்தா பிடிக்கும் பாருமான்னு சொல்லி, அப்ப ஹவுஸ்மேட் எடுத்த மாதிரி தான் வீட்டுக்கு. அப்ப என்ன ஒபிஷியல் ஹவுஸ்மேட். அஷ்ரஃப் அலி தானவி சொல்லிக்கிறாங்க, சொல்றாங்க அது ஓண்ட கம்பல்சரி அல்ல. அந்த 3 புள்ளைய பார்க்கிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? அந்த புள்ளையோட சாட்சி மாதிரிய பொறுப்பு, பெரியம்மாட பொறுப்பு, வாப்பம்மாட பொறுப்பு. அது அங்கிட்டு தான் டிரான்ஸ்பர் ஆகணும். சோசியல் கண்டெக்ஸ்ட் வரக்குள்ள இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசிக்குது, இந்த அளவுக்கு இஸ்லாம் பேசி. ஏன் தெரியுமா கூடாது? சாட்சிட்ட வளர்ந்த எப்படி இருக்கும்? மென்டலி அவங்க பாதிக்கப்படுவாங்க. இதல மென்டலி பாதிக்கப்படுவாங்க. சாட்சிண்டா வாப்பட 2வது பொண்டாட்ட வளர்ந்தா, வாப்பட பொண்டாட்ட வளர்ந்தா. அதுக்கு மாற்றமாக தாயிட சகோதரத்தை வளர்ந்த பிடிக்கும். அந்த உம்ம பாசம், அந்த உம்மட அன்பு இருக்கத்தான் செய்யும். இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நீ சாட்சிட்ட கொண்டு கொடுத்துடாதே. அவ எப்படி தெரியுமா வளர்ப்பா?
அதுக்கு என்னமோ படம் அனுப்பிக்கிறாமடா, சாட்சிட்டு வந்த பிள்ளைக்கு உதாரணமா படம் அனுப்பிக்கிறாமே, தெரியாத இருக்கும். சரி, அதனால என்ன செய்யுங்க, இதையும் இஸ்லாம் சொல்லிக்குது. வீட்டுக்கு வார மனைவி உங்களோட புள்ளைக்கு உம்மவாக இருக்கக்கூடாது, அவக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அவ உங்களோட மனைவியாகத்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறா. இதையும் இஸ்லாம் சொல்லிக்குது. அப்படி யாரும் விரும்பி செய்யறாங்க, விரும்பி வாராங்கன்னு இருந்தா இது மார்க்கத்துக்கு முரண், ஹராம் என்றதல்ல. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், மனைவிக்கு பெண்ணுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் இஸ்லாம் கொடுத்தில்லை என்றதான் சொல்ல வாரேன். அப்ப இன்னும் அதனால தான் இன்னும் ஒரு விஷயம், இதுவும் ஒரு நடைமுறைக்குள்ள ஒரு இன்றைக்கு நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் தான். ஒரு ஆணுடைய வயது பொதுவாக 65 இன்றைய சயின்ஸ் உலகம் நிர்ணயிச்சுக்கிறாங்க. 65 வயசத்தில் ஒரு ஆள், ஒரு ஆம்பளைக்கு நெஞ்சிடும், மௌத்து வந்துடும். ஒரு பெண்ணுடைய வயசை பொறுத்த வரையில இந்த சயின்ஸ் உலகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு 73-74 வயது யாரு வாழ்றா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நாங்க பார்க்கும் பொழுதும் அப்படித்தான் இருக்குது. பெண்கள் கூட வாழ்றாங்க, ஆண்கள் சிறுபிராயத்தில் மொத்தாகிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரக்குள்ள இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, பெண்கள் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை எதிர்நோக்க வாராங்க. என்ன கஷ்டப்பட்டு சொன்னா, நாங்க உதாரணமாக நான் என்ன வச்சுக்கோங்க, நான் இப்ப வாழ்றேன், எனக்கு 65 எனக்கு மௌத்து வருது. நான் கல்யாணம் முடிச்சக்குள்ள என் மனைவி கல்யாணம் முடிச்சுக்கிறேன், 6 வருஷம் கேப் வச்சு. எத்தனை வருஷம் கேப்? 6 வருஷம். அப்ப எனக்கு 65 மௌத்து உதாரணமாக வந்தா என் மனைவிக்கு என்ன வயசு? அப்ப 59. அப்ப என் மனைவிக்கு இந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் அவட மௌத்து வரப்போகுது கிட்டத்தட்ட 22 லட்சம் நினைப்பேன். அப்ப எவ்வளவு காலம் என்ன விட்டு தனியா வாழ போறாவ? 13 வருஷம் வாழ போறான். இந்த 13 வருஷ காலம் அவன் எங்க வாழுவா? இந்த 13 வருஷ காலம் அவன் எந்த மகனுக்கு கீழே வாழ போறான்? எந்த மருமகளுடைய வேலைக்காரியா வாழ போறான்? எந்த மகனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வாழ போறான்? சுப்ஹானல்லாஹ். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு இஸ்லாம் அழகான ஒரு முறையை காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு மூத்தானாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 பேருக்கும் கொடுத்த ஊட்ட ஹதியா செஞ்சிட்டாங்க. யாருக்கு ஹதியா? யாருக்கு ஹதியா? மனைவிக்கு. இது உனக்குரிய ஊடு, நான் தந்துட்டு வச்சு கூட்டேன். ஊட்டுடைய டீட் கிஃப்டாக டிரான்ஸ்பர் ஆகுது யாருக்கு? யாருக்கு? மனைவிக்கு. நீங்க மண்டைய போட்டாலும் யாருக்கும் செல்லேடா, இந்த ஊடும் அனந்தர சொத்தின் கீழ் இருக்குது, பங்கு வச்சோன்னு சொல்லு. இந்த ஊடு எங்கேக்கும் மனைவிட பேர். இன் கேஸ் நீங்க கேட்கிற ஒரு கேள்வி, சரி ஹஜ்ரத் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு, இது விஞ்ஞானம் தானே. இப்ப என் மனைவி மௌத்தாயிட்டா, இப்ப என்ன ஆகும்? இப்ப நான் எங்க போறேன்? கேட்கிறா யாருக்கு வேணா, நான் என்ன கேட்கறது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒரு பிளாக் போர்டு இருந்தா நான் அதை எழுதி காட்டுவேன். ஒரு ஒயிட் போர்டு இருக்கிறா, அவசரப்படுக்க. சரி, அது நாங்க வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வரக்குள்ள அந்த பொருளுடைய சொந்தக்காரத்தனம் யாருக்குரியது என்பது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டால், படாவிட்டால் அனந்தர சொத்தினுடைய பிரச்சனை வரும். ஒரு சட்டையாக இருந்தாலும், ஒரு முட்டியாக இருந்தாலும், ஒரு பெனடோலாக இருந்தாலும் அது பங்கு வச்சோனம். பங்கு வைக்கிறதுக்கு சொந்தக்காரன் யார் என்றது கண்டுபிடிக்கப்படணும். இது முதலாவது அம்சம். அதே நேரத்தில் நகை கொடுத்தீங்க, இப்ப எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க மனைவிக்கு நகை, நீங்களும் கொடுத்தீங்க, 50 பவுனுக்கு நகை கொடுத்தீங்க, உங்களோட உம்மா 10 பவுன் நகை போட்டா. ஆனா மனைவிக்கு தெரிய யாருக்கு சொல்லி, இது அமானிதமா தந்தாங்களா, ஹதியாவா தந்தாங்களா? ஷாஃபி மதுஹப்ல ஏண்ட கருத்து பிரகாரம், இது பெரும்பாலும் ஜமியத்துல் உலமாவுடைய கருத்தாகவும் இதாத்தான் இருக்கும், நகைக்கு ஜகாத்து வராது. ஆனால் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டம் வந்தால் இதுக்கு சொந்தக்காரன் யாரு? கணவன். மனைவியா கணவனா? ஒன்றும் தெரியாதே, சும்மா கொண்டு கொடுத்தீங்க கையில. நீங்களும் கொடுத்தீங்க, நகை போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சொந்தமா போட்டீங்களா? அவருக்கு ஹதியானு போட்டீங்களா? இல்லையே. அதுல எப்படி போட்டீங்க? ஹதியானு கொடுத்தீங்களா
ஹதியான்னு கொடுத்தா ஒரு நாளும் அதை மறுவ திருப்பி வாங்கி ஹஜ்ஜி போக மேலா. அவனுக்கு சொந்தமானது, அவனோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். எந்த ஒரு காரணம் கொண்டும் பெண்ணுடைய பொருள்ல உங்களுக்கு கையளிக்க வேண்டாது. ஒன்று மட்டும் இஸ்லாம் சொல்லுது, மனைவி ஜகாத்து கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா அவள்கிட்ட பேச்சு சொல்லி ரகசியமாக ஓண்ட ஜகாத்தை எனக்கு தந்துடுமான்னு சொல்லி. சில கட்டங்கள்ல மாப்பிள்ள ஏழையாக இருப்பாரு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏழையாக இருக்கிறாங்க, தந்த மனைவி பணக்காரியாக இருக்கிறார். மனைவி கொடுக்கிற ஜகாத்தை கேட்டு வாங்கி இருக்கிறாங்க தாய் எனக்கு சொல்லி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஏழையாக இருந்தாங்க, கதீஜா ரலியல்லாஹு தஆலா பணக்காரியாக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே, எடுத்துக்கொண்டா டெய்லி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இல்ல, கூடாது. மனைவி மௌத்தானா மனைவிட சொத்து பங்கு வைக்கப்படணும், கணவன் மௌத்தானா கணவன் சொத்து பங்கு வைக்கப்படணும். மனைவி மௌத்தாயிட்டா அங்க போயிட்டு மனைவிட சொத்து, இது மனைவிக்கு கொடுத்த மனைவிட ப்ராப்பர்ட்டி, இது மனைவிட பேங்க் பேலன்ஸ், இது மனைவிட காதுப்பு, இது மனைவியினுடைய நகை, இது மனைவிக்கு சொந்தமான பொருட்கள், இதைத்தான் நாங்க பங்கு வச்ச போறோம். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திக்கிறோம். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திக்கிறோம். தயவு செஞ்சு குர்ஆன் சொல்லுது மனைவிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எங்க உதாரணமா வச்சுக்கோ, குருநாகலில் 50 ஏக்கர் என்ன இருக்குது? என்ன தோட்டம்? தேங்காய் தோட்டம். அங்க மாங்காய் தோட்டம் இல்ல, என்ன இருக்குது? தேங்காய் தோட்டம். நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க. யார் மேனேஜ் பண்றீங்க? நீங்க மேனேஜ் பண்றீங்க. குர்ஆன் சொல்லுது இப்ப சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பெண்களுடைய ரைட்ஸ் குர்ஆன் சொன்னதை போல எதுக்குமே சொல்லில்ல. இதை மட்டும் நீங்க சரியா விளங்குவீங்க இருந்தா இந்த வெஸ்டர்ன் உலகத்துல கிளின்டன் வைஃப் உட்பட அத்தனை பேரும் நாளைக்கு களிமா சொல்லி தினத்தில் வருவாங்க. யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. எப்படி தெரியுமா பெண்களுடைய ரைட்ஸ் பத்தி இஸ்லாம் சொல்லிக்குது? அந்த 50 ஏக்கர் காணிக்குது எங்க? அங்க இருக்குது. இந்த 50 ஏக்கர் ஒண்ணுமில்ல, ஒரு ஒயிட் போர்டு வந்து வேற ஒண்ணும் இல்லமா, ஒரு ஒரு 50 ஏக்கர் காணிக்குது. எங்க இருக்குது? குருநாகல்ல. இந்த குருநாகல் இந்த காணியை நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க. நீங்க மேனேஜிங் டைரக்டர். நீங்க பார்ட்னரும் அல்ல, நீங்க ப்ரொபரைட்டரும் அல்ல, நீங்க சொந்தக்காரனும் அல்ல, நீங்க இந்த காணியை நிர்வகிக்கிறீங்க. இஸ்லாம் சொல்லுது அந்த காணியை நிர்வகிப்பதின் காரணமாக உங்களோட பிசினஸ்ல உங்களோட ஜாப்ல என்ன சரி நீங்க ஒன்றை லூஸ் பண்றீங்க என்றிருந்தால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஃபீ மட்டும் எடுத்துக்கொள்ள இடும். அதை நீங்க நிர்வகிக்கிறதுனால உங்களோட எந்த ஒரு பிசினஸுக்கும் பாதிப்பொன்றும் இல்லை. சும்மா ஒரு செகண்ட் பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு ஹேபிட்டுக்கு நீங்க செய்றீங்க, சும்மா போயிட்டு பார்த்து வாரீங்க, அவ்வளவு தான் இருந்தால் இஸ்லாம் சொல்லுது மேனேஜ்மெண்ட் ஃபீ உனக்கு எடுக்கலாம். ومن كان غنيا فليستعفف ومن كان فقيرا فليأكل بالمعروف சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யதீமுடைய பணத்தை நிர்வகிப்பது போலத்தான் ஒரு பெண்ணுடைய பணத்தை நிர்வகிக்கணும். இல்ல, எனக்கு வானம், இது ஓண்ட கணம், இது ஓண்ட அக்கவுண்ட்ஸ், இது ஓண்ட கரசி, இதுக்குரிய ஜகாத் நீ தான் கொடுக்கணும். ஏன்னா ஏழையாக இருந்தா உனக்கிட்ட ஜகாத் வாங்கி கொடுத்து சொல்லத்தான். இந்த நிர்வாகத்தை தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. இது சரி வந்தால் எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும். கடைசிக்கு தலாக்குக்கு போனோடனே நான் தலாக்கு தரேன், பிரச்சனை இல்ல. அந்த ஊர் யாருக்கு? ஒருத்தர் சொல்றாரு இது பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் அல்ல, வாப்பக்கும் மகனுக்கும் சண்டை. வாப்ப சொல்றாரு என்ன, கூட்ட பிரிச்சோட தம்பி குறுக்கோட பங்குன்றாரு. நான சொல்றாரு இல்ல இல்ல, யார்கிட்ட சொல்றது? இது வாப்பாட்ட. காணி உங்களுடைய கேளும், இது நான் கட்டின வீடு. இப்பதான் வாப்ப யோசிக்கிறார், ஓ சரிதான் அண்ணா, லண்டன்ல இருந்து செக் செக்கா வந்துச்சு, நானும் தலைய பாவிச்சல சும்மா கட்டிக்கொண்டு போனேன். நான் திருப்பி வாப்பா மகன்கிட்ட கேட்டிக்கோணும், இந்த காசி நீ அனுப்புறாய்த்தானே லண்டன்ல இருந்து எந்த பேசிக்ல வருகுது? இது கடனா, இது என்னோட பங்குக்கு வாரியா, அல்லது சதகாவாக தாரியா, அல்லது நன்கொடையாக வருதா? இது எந்த பேசிக்ல இந்த காசி எனக்கு வருகுது? மகன் இருந்து வருகுது. மாஷா அல்லாஹ், இந்த மகன் என்ன சம்பாதிக்கிறாரு, தாராரு சொல்லி இவர் எடுத்துக்கொண்டே போனாரு. கடைசியா போய் தென்னா பிரச்சனை வரக்குள்ளதான் முட்டுதிப்ப. மகன் இருந்து சல்லி வாரன் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கண்ட்ராக்ட்ல எந்த பேசிக்ல வருகுது இத வாப்பா மகனும் மெயின்டைன் பண்ணணும். இல்ல மகன் சொன்னாரு பாப்பா சதகா, வாப்பா இது சதகா, இதுல எந்த விதமான ரிட்டன்ஸ் நான் எதிர்பார்க்கல.
ஊட்ட பங்கு வச்சக்குள்ள அந்த ஊடு பங்கு வைக்கப்படணும். 2 பேருக்கு நானா தம்பி மட்டுமாக இருப்பாங்க என்றிருந்தால் நானுக்கும் தம்பிக்கும் 50-50 பங்கு வைக்கப்பட வேண்டும். சும்மவாடும் அந்த ஊட்ட அந்த பணத்தை அனுப்பக்குள்ள மகன் அனுப்பக்குள்ள மகன் சொல்லி அனுப்பினர் வாப்பா இது கடனாக இருக்கட்டும் என்று சொன்னால் ஊட்ட பங்கு வச்ச முந்தி ஊட்ட கணக்கு பார்த்து ஓண்ட கடன் இவ்வளவு இருக்குது இதை ரிப்பீட் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஊட்ட பங்கு வச்சணும். சும்மவாடும் மகன் இந்த வீட்டுல பங்காளியாக நாம் வாரேன் என்றிருந்தால் அவருடைய போஷன் கொடுக்கப்படணும். அதுக்கு பிறகுதான் மீதமுள்ள பகுதி ஊடு பங்கு வைக்கப்படணும். இது தான் ஒரு புள்ளேட்ட வாப்பா காசு வாங்கிருந்தால் இதுதான் கன்செப்ட். சும்மா என்ன செய்வானும் வாரத்தெல்லாம் வாங்கி வாங்கி எடுத்துக்கொண்டு கடைசி தான் முழிச்சுவாங்க. எத்தனையோ பேருக்கிறாங்க அப்படி. எத்தனையோ வாப்பமாறு சின்ன கடை வியாபாரம் பண்ணினாரு. மகன் சொன்னார் என்ன? மகன் சொன்னாரு வாப்பா அனுப்புறேன் காசு வியாபாரத்தை பில்டப் பண்ணுவோம். வாப்பா தம்பிமார் 2 பேரும் சேர்ந்து மாஷால வியாபாரத்தை அப்படியே கட்டி எழுப்பினாங்க, பில்டப் பண்ணிட்டாங்க. நல்ல வியாபாரம். இப்ப வாராரு பாஸ். எங்கிருந்து வாராரு? எங்கிருந்து? லண்டன்ல இருந்து வாராரு. இங்க வந்து பார்த்தா வியாபாரம் நல்லா இருக்குது. இப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. தம்பிக்கார் 2 பேரும் சொல்றாங்க நாங்க எங்கட மேன் பவரால சம்பாதிச்ச காசுன்றாங்க. அவன் என்ன சொல்றாரு? இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஏன் காசு அனுப்பு பைத்தானே அவனோட மேன் பவருக்கு வேலை வந்துச்சு. யார் சொல்ற? இப்ப நானா? இப்ப என்ன செய்யும்? இப்ப இது யாரோட மிஸ்டேக்? இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான் வாப்பா. ஒத்தன் லொஸ்ட் ஆகிறதுக்கு பல காரணம் யாச்சுங்க. இந்த காரணம் ஒன்றும் இல்லாம ஒத்தன் லொஸ்ட் யாருமே சொல்ல மாட்டீங்க. தெரியாத வியாபாரம் பண்றது. என்ன செய்யறது? என்ன வியாபாரம்? தெரியாத வியாபாரம். மடகாஸ்கார் நல்ல கல்லுப்படுதா வேணா? என்ன படுது? மடகாஸ்கார் நல்ல கல்லாண்டா. அவர் போயிட்டு வந்தார் பாரு, வெளி சொல்றாரு. அவர் போயிட்டு வந்தாரு. முந்தி சின்ன கல்லி வியாபாரி, முந்தி சின்ன கல்லி வியாபாரி மடகாஸ்காருக்கு போயிட்டு பெரிய கல்லி வியாபாரியாக மாறிட்டார். நியாயம் அது? அது நியாயம்? முந்தி பாஷா அல்லா இந்த கார்மெண்ட்ஸ்ல போயிட்டு இந்த ரிஜெக்டார சாமானிக்கிறேன் இதை வாங்கி வியாபாரம் பண்ணினவரு மாஷா அல்லா பேங்காக் போயிட்டு இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு இன்னைக்கு கார்மெண்ட்ஸ்ல இருந்து சாமான் கொண்டாரு. அது நியாயம்? லோக்கல் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணி நல்ல அனுபவத்தை எடுத்துக்கொண்டு இப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ற நியாயம் அது? இப்ப ஒருத்தர் பார்த்தாரு, இவர் மாஷா அல்லான்னு வேறொரு தொழில் நீக்காரு. இவர் மடகாஸ்காருக்கு போயிட்டு வந்து இப்படி விட்டுறா என்ன வழி? இப்ப இவர் வாராரு. ஒரு ஷார்ட்கட் இருக்கிற ஷார்ட்கட் உண்டு. என்ன செய்வோம் தெரியுமா? என் வீட்டுக்கு வெளியே வந்து 15 மில்லியனுக்கு வழி பண்ணிக்கிறாங்க. எத்தனை மில்லியனுக்கு? 15 மில்லியன். 15 மில்லியன் எடுத்து வியாபாரத்தில் போட்டா சும்மா கணக்கு சிவமே அவ எழுதுவார். இப்ப மாசத்துக்கு 3% எவ்வளவு வரப்போகுது? 8 லட்சம் வரும். எனக்கு ஒரு 40,000 கொடுத்து கொள்ளலாம் கூலிக்கு. சும்மா அநியாயமா இந்த வீட்டை தாட்ட தேவையில்லை. இடத்துல இவர் பேசுற சும்மா யாரு பேசுற? இப்ப இந்த பெரிய கட்டத்துல பேசுற. இப்ப 15 ரூபாய்க்கு 15 மில்லியன் நீக்குது. அங்க வித்தா இப்படி வரும், இப்படி வரும். சரி பின்ன விப்போம் வேணா. சரி எப்படியோ பேசினாரு. இதுக்குள்ள ஒரு முழக்கொண்ட காதுல விழுந்துச்சு. இவருக்கு மடகாஸ்கார் கொஞ்சம் தலை கடிச்சிக்கிற வீட்டுக்கு வேலை 15 ரூபாய். இவர்கிட்ட பேச்சுன்னா 12 ரூபாய் கொடுத்துருவார். இப்ப இவரை பேச்சு வயரை செட் பண்ற. இங்க வாங்க, ஒரு ஆள் ஈக்கியாரு, தாகத்துல பசி நீக்கியாரு. நீங்க அடிக்கிற வேலைக்கு வரல செய்வாரு, மாடு படுக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த வேலைக்கு மேல போவானா. இதான் கூட பேச்சுவார்த்தை. யார பேச்சுவார்த்தை? சொல்லி பண்ணல சொல்லுவாரு. நீங்க எனக்கும் ஒரு 5 கை வச்சுக்கோங்க. யாரு சொல்றது? 5 கை என்ன? 5% எனக்கு வச்சுக்கோங்க. சரி இவ போற அங்க போய் பார்த்தா உண்மையிலே அவரும் பசியில தான் நீக்கியாரு. மடகாஸ்கர் பசி எல்லாம் பைத்தியம். இப்ப என்ன ஊட்ட வித்தாரு. ஒருத்தருடைய பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாரு. பார்ட்னரு கல்வி வியாபாரம் தெரியும், இவரே கல்வி வியாபாரம் தெரியா. அஜியார் உங்களை நம்பித்தான் வாரேன். அல்லா செல்ல வியாபாரத்தில் ஒத்தினே நம்பி போட்டு சொல்லி எங்கேயுமே வந்தில்ல. தெரிஞ்ச வியாபாரம் செய். தெரியாத வியாபாரம் யாருமே செய்ய மாட்டோம். செய்வீங்க என்றால் கையை கடிச்சுவீங்க. வியாபாரம் செய்யணும். இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிக்குது. இது பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கிறோம். ஹதீஸில் இருக்குது சொல்லிக்குது. அசையாத பொருளை வித்து கேபிட்டல் சேர்க்க வானம். என்ன பொருள்? ஊட்ட விக்கிறீங்க கொண்டு.
அந்த வீட்டுல சந்தோஷமாக மாசம் ரெண்ட் கட்டுற மண்டக்குத்தி இல்லாம, மாசம் கூலி கொடுக்கிற மண்டக்குத்தி இல்லாம, ஓனர் வந்து லைட் பத்துதா, என்ன லொக்கடஞ்சிக்குது, என்ன பாத்ரூம்ல தண்ணி நீக்காவுது, என்ன உடப்புள்ள சத்தமாமே, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒத்தருமே பண்ணாம ஒரு ஃப்ரீடமாக அந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. இப்ப ஏதோ 4 பணத்துக்கு ஆசைப்பட்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி. இப்ப ஊடும் இல்ல. இப்ப சொல்றாரு, ஹசரத் எனக்கு கொஞ்சம் ஜக்காத்து வாங்கித்தாங்களே. இந்த பசிக்கு ஜக்காத்து செய்வோம். இப்ப இந்த பசிக்கு ஜக்காத்து செய்வார்கள். இப்ப அவருடைய நோயை பார்த்தா அப்படியே இது நடக்கிற விஷயம். தெரியாத வியாபாரம் செய்ய வேணும். 2வது வச்சோங்க, ஓவர் ரிஸ்க் எடுக்க வேணும். ரிஸ்க் எடுங்க வியாபாரத்தில். எங்க புத்தளத்தில் ரிஸ்க் கேக்குதே, எதுல? இறால் ஃபார்ம்ல. அந்த ரிஸ்க் எடுக்க வேணும் யாரும். துபாயில மாஷா அல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணினா 300% ஆண்டா. செல்லோ மேல செல்லுக்கு வாய் வருது இல்ல அவருக்கு. 300% ஆண்டா. கண்ணம் பெரட்டி எல்லாம் செல்லி. ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, சென்ற நோம்புக்கு கொஞ்சம் முந்தி, ஹதரத் இங்க உட்கார்ந்து கொண்டு கொசு அடிக்கிறத விடவும் துபாயில போயிட்டு கரம் விளையாட நல்ல மதுரத் இருந்தாரு. என்னஞ்சாரு அப்படி அதே வார்த்தை. இங்க கொசு அடிக்கிறத விடவும் எங்க துபாயில போயிட்டு கரம் விளையாட நல்ல மண்டாரு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நஸ்அலுல்லாஹ் தௌஃபீக் வல் அமான். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பாதுகாக்கணும். கடைசிக்கு உள்ளதெல்லாம் கொடுத்து ஒன்றுமே இல்லாம எனக்கு ஒரு SMS அடிக்கிற இந்த நோம்புல, ஹசரத் ஐ am eligible for zakat. If anybody please advise them to support me. 36 கோடி. எத்தனை கோடி? கம்பெனி வலிவு பண்ண படிச்சு 36 கோடி. Don't take over risk. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எங்க எடுக்கணும் தெரியுமா? பிளஸ் என்ன இருக்குது? பட்ஜெட்டுக்கு மேல பணம் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கடை ஓடுது, பிசினஸ் இருக்குது, என்னமோ இப்ப வந்து சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். என்ன இருக்குது? சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். அதுல போயிட்டு சும்மா எடுக்கவான ரிஸ்க் தலையை பாதிச்சிருக்கும். இது உண்டு. இன்னும் ஒன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நஷ்டமாகுவீங்க. எங்க நஷ்டமாவீங்க? ஒன்று தெரியாத வியாபாரம், 2வது என்ன ரிஸ்க் எடுக்கிறது, 3வது அசையா பொருளை வச்சு என்ன செய்யறது? கேபிட்டல் எடுக்கிறது. பிசினஸ் தெரியும், ஆனா கேபிட்டல் எங்க வந்து தெரியுமா உங்களுக்கு? எங்கட ஊட்ட வித்தீங்க, காணிய வித்தீங்க. மன்பா அதாரன் அவ் அருளன் லியத்தஜுரபிஹி ஃபஹுவ கமினுன் லஹு. இது பதுவாவல்ல, இது எல்லா கட்டத்திலையும் அல்ல. சில கட்டத்துல நீங்க விற்க வேண்டி வரும். அது நான் சொல்லல. நீங்க மெயினா அடுக்கிறீங்க உங்களோட பிசினஸுக்கு கேபிட்டல் ஒன்றுமில்ல. என்ன இது? 3வது ஒன்று தான். 4வது ஒன்று தான் ஹராமான கேபிட்டல். என்ன கேபிட்டல்? ஹராமான கேபிட்டல். உதாரணத்துக்கு பாப்போம். மாமாட்ட வாங்கினது, மாமாட்ட வாங்கினது ஹராமா? இது சுத்த ஹராம், சுத்த ஹராம். ப்ராஃபிட்டோட திருப்பி கொடுங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்ச மாமாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. குறைஞ்சபட்ச மாமாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. நான் தவறுதலா எடுத்துட்டேன், எனக்கு தாரத்துக்கு எந்த வசதியும் இல்லை, நீங்க மன்னிச்சாத்தான் இந்த வாழ்க்கையில வரகத்துக்கு. நான் 7 மண்டா எப்ப சரீர திருப்பி தருவேன். இது முக்கியம். எந்த ரைட்ஸும் இல்ல ஒத்த சதம் கேட்கறதுக்கு. ஒன்று கேட்கறது ஒன்று தான். ஒன்று சொல்றாங்க வாயால கேட்க மாட்டோம். உங்களோட பிள்ளை கொடுக்கறதுல குடும்ப நீங்க, அது நீங்க சொல்லணுமா? இனி அது நீங்க சொல்லணுமாப்பா? அவர் கொடுப்பாரு, அவரோட பிள்ளைச்சி கொடுப்பாரு, கொடுத்தா வைப்பாரு. அவரு கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டும் சரி, குத்தமோ நத்தமோ அவர் அல்லாட பார்த்துக் கொள்வாரு. அதுக்கு நீங்க ஜட்ஜ் பண்ண வாகனம். 3வது 4வது ஒன்று தான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது. மற்ற என்ன? ஹராமான கேபிட்டல். மற்ற என்ன? தெரியாத வியாபாரம் செய்யறது. மற்ற என்ன? விற்கிறது. 4 சொல்லிட்டேன். 5வது ஒன்று ஷேக். சரி,
இந்த விஷயங்களை பாருங்க. இந்த விஷயத்துல யாரு சேதை பேத்து மாட்டிக்கொண்டா கையை கடிக்கிறது உண்மை. 4வது 5வது பார்ட்னர் பிசினஸ் வியாபாரம் பண்ணக்குள்ள ஒரு பார்ட்னர் மற்ற பார்ட்னரை பத்தி தப்பெண்ணம் ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க 2 முஸ்லீம்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து கொண்டா நான் 3வது பார்ட்னராக உன்னோட இருந்து வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண உதவி செய்வேன். என்றைக்கு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பெண்ணம் என்ன ஆரம்பிப்பீங்களோ அன்றைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் விட்டு கையெடுத்துடுவேன். பி கேர்ஃபுல். சரி, அப்ப இதனால மனைவியிட சொத்து இருக்குது, அது உங்களோட சொத்து இல்ல, அது அவட சொத்து. நீங்க நிர்வகிக்கலும் மேனேஜ் பண்ணேலும் அந்த சொத்தினுடைய ப்ராஃபிட், அதனுடைய நஷ்டம் லாபம் அப்படியே யாருக்கு? மனைவிக்கு டிரான்ஸ்பர் ஆகணும். அவர் ஜகாத்து கொடுக்கக்கூடிய எலிஜிபிளான ஒரு பெண்ணாக நீங்க அவளை மாற்றணும். இது ஆக முக்கியமான ஒரு தலையங்கம். அடுத்த நான் சொன்னேன் வீட்டு விஷயம். இப்ப மனைவி மௌத்தானா உதாரணமா வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட வீட்ட உங்களோட வீட்ட நீங்க மனைவி கொடுக்குறீங்க. இப்ப உதாரணமா வச்சவங்க ஒரு 10 மில்லியன் பொறுமதியான ஒரு வீடு. இந்த வீட்ட மனைவி கொடுக்காம நீங்க மௌத்தாகிட்டா உங்களுக்குள்ள அசெட் இது மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை. வச்சு உதாரணமா மிச்சமிக்குது. இப்ப கூடுபடுதான் வச்சோம். இப்ப மனைவி நீங்க மௌத்தாகிட்டா இதுல மனைவிக்கு கிடைச்ச போற அமௌண்ட் இருக்குது. இதுல மனைவிக்கு கிடைச்ச போற அமௌண்ட், மனைவியோட போர்ஷன் வந்துட்டு வெறுமனே உங்களுக்கு புள்ள இருக்கும் என்றிருந்தால், மௌத்தான மையத்துக்கு புள்ள இருக்கும் என்றிருந்தால், அது அந்த மனைவியில புள்ளையாக இருக்கும் மேலும் வேறொரு மனைவி மூலமா வந்து புள்ளையா இருக்கும் மேலும் உங்களுக்கு புள்ள இருக்கும் என்றா உங்களோட மனைவிக்கு கிடைச்ச போற போர்ஷன் வந்துட்டு வெறுமனே 12.5% மட்டும்தான். எதுல? அந்த ப்ராப்பர்ட்டியில அந்த வீட்டுல 12.5% தான் கிடைச்சும், வேற ஒன்றுமே கிடைச்ச மாட்டாங்க. 8 12.5% கிடைச்சும். உங்களோட புள்ளக்கு எல்லா போர்ஷன் உங்களோட மருமகனுக்கு உங்களோட மகளுக்கு போயிட்டு ஒரு போர்ஷன். உங்களோட உதாரணம் வச்சுவாங்க, இப்ப உங்களுக்கு இருக்குது 2 மகனும் ஒரு மகள் நிற்கிறான். 2 மகனும் இல்ல 3 மகள் நிற்கிறான். இப்ப உதாரணம் 3 மகள். மற்ற பங்கு அப்படியே மற்ற 87% 3 பேருக்கும் ஈக்குவலாக பங்கு வச்சு கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டா ரைட். சரி, வீட்டுல யாரையும் இப்ப உங்களோட வைஃப் வீட்டுல ஒரு மருமகன் சொல்லுவாரு, மாமி நான் வீடு கட்ட போறேன், என் போர்ஷன் எனக்கு வேணும். யார் சொல்ற? இப்ப யாரு? ஒரு மருமகன் சொல்ற. மத்த மகள் சொல்றா, எங்களுக்கு விருந்தா நல்ல மும்மான்னு சொல்லி. யார் சொல்ற? இப்ப இவ யோசிக்கிற, நான் எங்க இருப்பேன்? இப்ப நான் எங்க இருப்பேன்? ஏண்டா இவிட ஷியா வந்துட்டு வெறுமனே 12.5% ஒன்றும் செய்யலாம். எந்த ஹோல்டும் இல்லையே. மெஜாரிட்டி ஷியா யார கையில் போகணும்? அவட கையில் இப்ப அவர் கையில் இல்லையே. இப்ப என்ன நடக்கும்? இப்ப ஹோல்டு ஒன்று இல்லை அவருக்கு. இப்ப என்ன செய்வா? அவ நிர்பந்திக்கப்படுறது வித்துத்தான் ஆகணும். இன்னைக்கு ஏராளமான தாய்மார் இப்படி இருக்கிறாங்க, விதவைகள். ஊடு இருந்துச்சு, நல்லா வாழ்ந்தோம், என்ன செய்ய? ஊட்ட பங்கு பாகப்பிரிவின ஊட்ட பிரிச்சக்குள்ள எனக்கு பங்கு வரல, நானும் விற்க வேண்டிய சைன் பண்ணிட்டேன். இப்ப என்ன கூடு இல்லாம 1 மாசம் அந்த மகள் வீட்டுல, அங்க பிரச்சனையாக்குள்ள மத்த மகள் வீட்டுல, அங்க பிரச்சனையாக்குள்ள இந்த மகள் வீட்டுல அவட கையிலிருக்கிறது. இப்ப ஒரு வெறுமனே ஒரு சின்னதே குரோசரி பேக் கொடுதான். அதுல 2 சாரி வெள்ளைக்குது, ஒரு மேக்கப் பண்றது இல்லையே. அது அப்படி போடுவேன். அதை வரக்குள்ள என்ன சொல்றோம்? அங்க ஒரு மாள் சொல்ற இல்ல வாராள், இதோட மனைவி, இதோட பொம்புல. நீங்க உங்களோட மௌத்துக்கு பிறகு அவளை கண்ணியமா வாழ வச்சோடும். இது நான் ஒன்றுமே தியரி பிராக்டிக்கல் இல்லாம சொல்லல, தியரி பேசல, பிராக்டிக்கல் லைஃப் சொல்றது. பிராக்டிக்கல் லைஃப் ஏன் மனைவியை ரெஸ்பெக்டாக வாழ வைக்கிறது. ஜனாதாவை தூக்கக்குள்ளே சொல்லணும், இன்னாருடைய மனைவி ஜனாதா இது சொல்லி ரெஸ்பெக்டா அவள் கபருக்கு போகணும். அதனால தான் இது ஒரு சஜஷனாக சொல்லப்பட்ட இஸ்லாத்துல. இதே நேரத்தில் இந்த 10 மில்லியன் ஊட்ட நீங்க உங்களோட மனைவிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க. மனைவி மௌத்தாயிட்டா, இப்ப இது நீங்க மௌத்தானா? இது மனைவி மௌத்தாயிட்டா உங்களுக்கு முந்தி இப்ப உங்களுக்கு இதுல நிச்சயமாக 25% கிடைச்சும். யார் இருந்தா? மனைவி மௌத்தானா உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு பங்கு 25% கிடைச்சும். இப்ப ப்ராப்பர்ட்டி யாரு சொந்தம்? மனைவிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. உங்களுடைய கிடைச்ச போது இப்ப
இருக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருக்குது. இப்ப நான் இதுல பெரிய ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர். மத்தாக்க எடுத்துக்கொண்டா மற்ற 3 பிள்ளைகளுக்கு வரும் எவ்வளவு வரும்? 25% வரும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு இருக்குது, உங்களுக்குள்ள சேம் அளவு ஷேர்ஸ் எனக்கு இருக்குது, எனவே இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எக்ரி ஆக மாட்டேன். அடுத்தது இவர் பொம்புல மிச்சம் தூரத்துக்கு யோசிக்க மாட்டா. நீங்க ஒரு ஆம்புல உங்களோட தூரத்துக்கு யோசனை வேலை செய்யும். இவருக்கு யார்கிட்ட ஐடியா கேட்கலாம், உங்களுக்கு போயிட்டு யார்கிட்ட ஐடியா கேட்கலாம். இவருக்கு யாரும் ஐடியா சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு யாரும் ஐடியா சொல்லுவாங்க. வந்து இதுக்கு சைன் பண்ண வாரம் அவருக்கு தெரிந்தால் நடந்த விஷயம், நீங்களும் அதே மாதிரி ஆயுதீங்க, கவனமாயிருங்க. யார் சொல்லுவாங்க? 4 பேர் ஐடியா சொல்லுவாங்க. இது புள்ள இருந்தா மறுபக்கமாக புள்ள இல்லட்டி, மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லட்டி, இங்க கிடைச்சு 25%, இங்க கிடைச்சு 50%. யாருக்கு? மனைவிக்கு புள்ள இல்ல, மனைவிக்கு புள்ள ஒன்றுமே இல்லாம மனைவி மௌத்தாயிட்டா மனைவிக்கு கிடைச்சும் கணவனுக்கு 50%, 50%. இது குரான். இது ரெண்டும், இது 4 குரான், மிக தெளிவான குரான். இது ஒரு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் இந்த வரையில ஒரு லொஜிக்க போட்டுக்குது. இதை செஞ்சுக்கோங்க. ஒரு ஹோல்ட வச்சுக்கோங்க. ஒரு ஹோல்ட் நீங்க இருக்கிற இருப்பிடம் இருக்குதே, இது ஒரு 4 வித்தில வானவாப்பா, நாங்க எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். ஹலாஸ், மழை பெஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் உள்ளுக்கு தண்ணி வருது இல்ல, வெயில் அடிச்சா என்ன செய்தில்ல, வெயில் வெளிச்சம் வருது இல்ல, நான் மனைவி நானும் பிரச்சனை இல்லை. போயிட்டு பாருங்களேன். நாங்க நினைச்சிரோம் கொழும்பு 7ல வாழ்றாக்கள் மட்டும்தான் நிம்மதி ஆயிக்கிறாங்கன்னு சொல்லி, போயிட்டு பார்த்தா வன்னியில போயிட்டு பார்த்தா லைட்டும் இல்ல, தண்ணியும் இல்ல, ஒன்றும் இல்ல. ரோட்டோரத்தில் ஒரு குடிசை, அங்க பக்கத்துல யானை வருகிறே, அங்கே கணவன் மனைவியாக வாழ்றாங்க, புள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், சந்தோஷம் அங்கே வாழத்தான் செய்றாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த மனைவிமாருக்கு கொடுத்த ஊடுகள், மனைவிமாருக்கு கூட்ட கொடுத்தாங்க. அதனால ஒன்று சொல்றேன், அல்லாஹ் எல்லாம் பார்த்துக் கொள்வான். நிச்சயமா அல்லாஹ் தான் பார்க்கிற, விருத்தரம் இல்லை. யார் பார்க்கிறது? அது ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்குள்ள, மௌத்தாக முந்தி தந்த குடும்பத்தை எப்படி தெரியுமா கண்ணியமா வாழ வச்சாங்க? ட்ரெஷரிக்கு சொன்னாங்க, இந்த மனைவிமாருடைய 1 வருஷத்துடைய உணவு ஃப்ரீயா சப்ளை பண்ணணும். யாருக்கு? இந்த மனைவிமார் நாளைக்கு போய் ரோட்ல கேட்கப்படாது. இந்த மனைவிமார் நாளைக்கு யாரும் இங்க கேட்கக்கூடாது. 1 வருஷத்துடைய உணவுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் மௌத்தானாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்தை கண்ணியமா வாழ வைங்க. மனைவிய அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட், அவர் ரெஸ்பெக்டா வாழணும். எனக்கு நான் எப்படி ரெஸ்பெக்டா வாழ விரும்புறேனோ அதே ரெஸ்பெக்ட் அவ கீக்கணும். ஹலாஸ், இந்த ரெஸ்பெக்டோட வாழும். ஒரு நானும் செகண்ட் ஆவாது. பிள்ளைக்கு முன்னுக்கு செகண்ட் இல்ல, தம்பிக்கு முன்னுக்கு செகண்ட் இல்ல, யாருக்கு முன்னுக்கு செகண்ட் இல்ல. என்ன போல நீ வாழணும். அந்த இடத்துல வச்சுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு மனைவிமார்கள் மௌத்தாகிறதுக்குள்ளேயே 1 வருஷத்துக்குரிய உணவு ஏற்பாடு செஞ்சாங்க, இருப்பிடம் கொடுத்தாங்க. இந்த இருப்பிடம் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த இருப்பிடங்கள் சொந்தத்தனம் அப்படியே மாறி கைமாறி பள்ளியாக மாற்றப்பட்டுச்சு. இந்த சம்பவம் எல்லாம் இருக்குது. இது இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான ஒரு முறை. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பெண்களுக்குரிய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். நான் சும்மா கேட்கிறேன், இந்த இன்னொரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு நியாயமா படுதா? இது ஒவ்வொருத்தரும் குர்ஆன் சின்னத்தினால சொல்லுவான உங்களோட, நான் இதே புத்திய பாவி சொல்ல, உங்களோட புத்தியில சொல்லும். ஏன் பாக பிரிவினையில பொம்புளைக்கு அறவாசியும் ஆம்பளைக்கு ஒன்றும் கொடுத்தீங்க தெரியுமா? சப்ஜெக்ட் என்னது? உதாரணமா கேட்கிறேன். பாப்பா மொத்தாகிட்டாரு, ஒத்தருமே இல்ல, உம்மாம் இல்ல, உங்களோட வாப்பாக்கு உம்மாம் இல்ல, உங்களுக்கும் உம்மா இல்ல, உங்களோட வாப்பட வாப்பாம் இல்ல, உங்களோட வாப்பாக்கு 2 புள்ள மட்டும்தான், ஒரு ஆம்பளை புள்ளையும் ஒரு பொம்பளை புள்ளையும். நீங்க ஆம்பளை புள்ள, உங்களோட தங்கச்சி இருக்கிறா, உங்களோட வாப்பா மொத்தாகக்குள்ள 30 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் மொத்தானா? எத்தனை லட்சம் ரூபாய்? 30 லட்சம், 3 மில்லியன். இதுக்கு கணக்கு எப்படி செய்யணும்னு சொன்னா, ஒன்றும் இல்ல, உங்களுக்கு 2 மில்லியன், உங்களோட தங்கச்சிக்கு 1 மில்லியன். இது நியாயமா? இது நியாயமா? குர்ஆன் இப்படித்தான் சொல்லிக்குது. இதைத்தான் கேட்கிறவங்க இந்த ஆயத்தை காட்டித்தான் பாரப்ப உங்களோட குர்ஆன்ல நீங்க பீஸ் பீஸ்ன்றீங்க. இது பீஸா? இது ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1. இது என்ன நியாயம்? இது யார் சொல்றது?
இப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு இல்லையா ஹஸ்பண்ட் ஓகே யாருக்கு பாருங்க, இது வந்துட்டு மேன் இவருக்கு 2 மில்லியன் கிடைச்சது. 2 மில்லியன் கிடைச்சது வாப்பட சொத்துல, இன்ஹெரிட்டன்ஸ் சொத்துல, அனந்தர சொத்துல. இவரே கிடைச்சது எத்தனை? 1 மில்லியன். இப்ப கொஞ்சம் பாருங்க, இப்ப வாப்ப மௌத்தாகக்குள்ள 2 பேரும் கல்யாணம் முடிச்சில்ல. 2 பேரும் கல்யாணம் முடிச்சில்ல. 2 பேரும் உங்கள மாதிரி மெச்சூர்ஸ். சரியா? இப்ப மகன் போறாரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு. மகன் போறாரு கல்யாணம் முடிக்க. எல்லாம் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வரக்குள்ள பொன் சொல்லி அனுப்புறா, எனக்கு 1 மில்லியன் மகர் வேணும். என்ன வேணும்? 1 மில்லியன் மகர் கொடுத்தானே முடிச்சோம். இப்ப சரி, இப்ப இந்த 2 மில்லியன்ல -1 இது என்ன? மகர். மகரா போயிட்டது. இப்ப கல்யாணம் முடிச்சிடும். இப்ப யாரு யாரு முடிச்சா? தங்கச்சி. இப்ப இவ சொல்றா, என்ன நானா 1 மில்லியன் மகர் கொடுத்திருக்கிறாரு, நீங்க எனக்கு 1 மில்லியன் தாங்க. இவ டிமாண்ட் பண்ற யாருட்ட? மாப்பிள்ளை. இப்ப இது என்ன செய்தி? இப்ப பிளஸ் ஆகுது. இது பிளஸ் ஆகிட்டது. சரி, இப்ப இங்க வந்து இவரு கல்யாணம் முடிச்சோடனே அடுத்த என்ன முதலாவது என்ன செலவு வரும்? இப்ப அதுக்கு பிறகு எல்லாமே மைனஸ் தான். அதுக்கு பிறகு எல்லாமே முதலாவது வரும் ஹாஸ்பிட்டல் பில். என்ன வரும்? அது முதல் புள்ள கிடைச்சா மாமா கொடுக்கிற சுண்ணத்தில்ல, அது நீங்க தான் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் பில். 2வது வரும் என்ன? ஒரு வருஷத்துல கொடுத்துவீங்க அந்த பில். மருந்து, உடுப்பு, வலிமா, அங்க எல்லாம் மைனஸ். அங்க பிளஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சரியா விஷயம்? சரி, இப்ப அப்படியே பேய்த்து 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 ஒரு கட்டம் வரும். ஒன்றும் கையில இல்ல. மாசம் சம்பாதிக்கிற பணம் வாப்பாட்ட எடுத்தது கணக்கு கேட்டா, ஒரு அங்க உண்ட கொடுத்தேன், இங்க உண்ட அரவாச கொடுத்தேன், அங்க எடுத்தேன், எல்லாம் முடிச்சு. இது எங்க சரி? இப்ப 1 2 இப்ப ஏதாவது இப்ப 2 இது சும்மா இருக்க மாட்டா. இது எங்க சரி இன்வெஸ்ட் பண்ண பத்திக்கும். சும்மா வச்சிருலையே காசி, 2 மில்லியன் காசி யார் சும்மா வச்சிருலையே, அது எங்க சரி ஒரு இடத்துல பிசினஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்ப என்ன செய்து சொன்னால், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்குள்ள வருஷம் முடிஞ்சு கணக்கு பார்க்கக்குள்ள நானா சொல்றா, தம்பி சொல்ற, தங்கச்சி சொல்றா, நானா பார்த்தேன், நானா மாஷா அல்லாஹ் 2.3 மில்லியன் கையில இருக்குது. 2 லட்சம் தான் அடுத்தா 1 மில்லியன் தான் கிடைச்சி வாப்பாட்டிந்து. இல்ல இப்படி எல்லாம் வந்து எனக்கு இவர் சொல்றா என்ன? இதனால தான் இன்றைக்கு சவுதி அரசாங்கத்தினுடைய, சவுதியினுடைய ப்ராப்பர்ட்டியினுடைய பைனான்சியல் அசெட்டினுடைய வலிமையில கிட்டத்தட்ட 45% ஓன் பை விமன்ஸ். இதுதான் எக்கானமிக் ஹிஸ்டரி. யாருடைய? சவுதி அரசாங்கத்தினுடைய முழு சொத்திலையும் 45% யாருக்கு சொந்தம்? பெண்களுக்கு சொந்தம். எல்லாம் பிளஸ் ஆகிக்கொண்டு போகும். இங்கல அக்கமடேஷன் பிளஸ், வேற என்ன ஹாஸ்பிட்டல் பிளஸ், எந்த செலவும் இல்ல. அதுக்கு மேல நான் இப்ப சொன்ன சதக்கா ஹதியா கொடுங்க. சரி, எப்படி இருக்கும்? அதுக்கு மேல என்ன செய்யுங்க? ஹதியாவும் கொடுங்கோ. சுஹா இவங்க நேர்ற கொஞ்சம் நெஞ்சு வலி வந்தோட ஒரு ஆடு எடுத்து கொடுக்க நேர்ந்துடுவாங்க. அமர்ந்தோட செல்றமா, நான் ஒரு ஆடு கொடுக்க நியத்து வச்சு கொடுத்துடுவோம். யாருக்கு? ஒரு நாளும் தந்த கையால கொடுக்கறல, அது இல்ல சரித்திரத்தில் இல்ல. வாப்பா கந்தனை கொடுக்க விட்டுவாங்க. அதுக்கு யாரு? அவங்க நேர்ற, நாங்க கொடுக்கிற. இந்த பெண்கள் ஒரு நாள் தந்த காசை கொடுக்கறதில்ல அவங்க. அப்ப என்ன செய்ய? எல்லாம் பிளஸ் ஆகும். இப்ப சொல்லுங்க பாப்போம், நீங்க இப்ப சொல்ல போறீங்க பெண்களுக்கு கொடுத்தீக்கவே படாதுன்னு சொல்லி அரவாசல்ல
மொற்று மொத்தமா தேவையில்லை. என்னத்தையும் கொடுக்கிற மருவா இங்க மகர் கிடைச்சது, அங்க நாங்க சதகா கொடுக்கிறோம், இங்க எங்களுக்கு சில எவ்வளவு இருக்குது, எங்களுக்கு ரியா கிடைச்சிக்கோணும். இது ஒரு யூரோப்காரனுக்கு ஒரு பிரிட்டிஷ் பொம்புளைக்கு இதை நீங்க சரியா விளங்கப்படுத்தி அவட தலையில படுமண்டா இந்த இடத்துக்கு திரும்பி போக முந்தைய அவ சொல்லுவா எனக்கு ஒரு ரெண்டத்தா, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையத்தா நான் ரெண்டாவது களிமா சொல்லிக் கொள்றேன் பாப்பா. நான் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கொண்டு காலையில ட்ரெயின்ல போயிட்டு என்ன செய்ய தேவையில்ல, மாலையில அந்த புள்ளைய தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து ஏண்ட செலவு நான் பார்க்க தேவையில்ல. நாங்க 2 பேரும் கிளப்ல போயிட்டு சாப்பிட்டு போட்டு ஏண்ட பில்லுக்கு நான் கிரெடிட் கார்டை கொடுக்கிறேன், அவன பில்லுக்கு அவன் கிரெடிட் கார்டை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. எனக்கும் தின்ன தந்துட்டு அவன் கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு என்ன வீட்டுல கொண்டு சந்தோஷமா விட்டு ஒரு வாழ்க்கைன்னு சொன்னா எனக்கு காட்டித்தான் நான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயார் என்று யார் சொல்லுவான்? முழு உலகமும் சொல்லும், முழு உலகமும் சொல்லும். அதனால யா வச்சுக்கோங்க, இஸ்லாத்தை நல்லா படிங்கோ. இதுதான் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதுதான். இந்த முறைய பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி பெண்கள் சேவிங் செய்ய ஆரம்பிப்பாங்க இருந்தால் அடுத்தது சேவிங்ல ஒரிஜினல் எது பிசின் தாறு மாதிரி கொட்டினா கலட்டாது. விஷயம் யாருடையாலும் காசை செலவழிச்சிருந்தா தான் நல்ல வெள்ளம் வாங்கணும். தண்ட காசுண்டா மாஷா அல்லாஹ் செலவழிச்சிடலாம். சரியா? அது பழக்கம் அவங்கள்ட்ட பெண்கள் அப்படித்தான் நல்லா வச்சு படைக்கிறது. அதனால இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். இது சரியாக விளங்குங்கோ. இதுல குறைச்சல் செஞ்சா அல்லாஹத்துல மாட்டிக்கொள்வோம். இதுல யாரும் திறக்கொள்ச்சி செய்யக்கூடாது. அந்த பெண்களை கண்ணியமாக வாழ வைக்கிறது ஆண்களாகிய எங்களுடைய பொறுப்பு. குறிப்பாக என்னுடைய மனைவியை கண்ணியமா வாழ வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. இது இஸ்லாம் காட்டி தந்த முறை. அதனாலதான் கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்ன மனைவியிட வாயால நீ நல்லவன் என்ற பேர் வாங்காத வரையில அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக ஆக மாட்டாய். சொல்லுவாங்களா? வாயால சொன்னது கேடா. அட்லாண்டிக் ஓஷனை விடவும் ஆழமான டீப்பான ஹார்ட்லிருந்து வரணும். அட்லாண்டிக் ஓஷனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கேடும். ஒரு பெண்ணுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கேடா. அதுக்குள்ளிருந்து வந்து சொல்லுவான், இந்த கணவன் நல்லவன், இந்த கணவன் நல்லவன். சமையல சும்மா இல்ல, அவன் செல்லோனம் ஹார்ட்ல தனியே சொல்லிக் கொள்ளணும். ஏந்த கணவனை போல் ஒரு நல்ல கணவன் எங்க கிடைக்க போறான்? அப்படிப்பட்ட ஒருவன் தான் நல்லவன் என்று சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் கடைசி செய்தி. இதைத்தான் உங்களுக்கும் கடைசியாக எனக்கு நான் சொல்லிக் கொள்றேன், உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்றேன். ஏண்ட மனைவியினுடைய பேரால மனைவிட்ட வாங்குறதே கஷ்டம். மனைவி மாறுகள்ட்ட எப்படி வாங்குறது? அதையும் கருத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விளங்கினோமோ அதற்குள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. என்ன சரி கேட்கணும்னா அவசரமா கேட்டுக்கோ, டைம் ஆச்சு. எதெல்லாம் யாரு கொடுக்கிறோம் அவங்களே சொந்தம். பொண்ட வாப்பா கொடுத்தா பொண்ணு சொந்தம். பொண்ட வாப்பா கொடுத்தா யாரு சொந்தம்? அது பொண்ணுக்குத்தான் சொந்தம். அது கொடுக்கக்குள்ள வந்து நீங்க மருமகனுக்கு ஹதியா கொடுத்தா மருமகன் சொந்தம் ஆயிடும். பொண்ணுக்கு கொடுக்கல பொண்ணு சொந்தம். எந்த 50%? யாருக்கு? மற்ற 50% போகும் யாருக்குண்டா? புள்ள இல்லாம மௌத்தானா மற்ற 50% போகும். மௌத்தான மையத்துடைய சகோதரர்கள் இருந்தா பிரதர்ஸ் போகும். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கிளாஸ் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் 1 டே ஒரு ஃபுல் டே இன்ஷா அல்லாஹ் செமினார் ஒரு வொர்க் ஷாப் நடக்குது பள்ளி. இன்ஷா அல்லாஹ் அது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பத்தி, எப்படி ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணணும், நீங்க ஹயாத்தோட இருக்கும்போது எப்படி கொடுக்கணும், மௌத்துடைய கட்டத்தில் எப்படி பங்கு வைக்கணும், மௌத்தானதுக்கு பிறகு எப்படி பங்கு வைக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ் ஆனா அதுக்கெல்லாம் மெச்சூர் தேவையில்லை. தயவு செஞ்ச யாருக்கு எந்த காரணமும் விற்கிறது. விற்றாலும் விற்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும், மனைவிட பெர்மிஷன் வேணும். மனைவிட பெர்மிஷன் வேணும் என்றால் என்ன செய்யணும்? அந்த பணம் அப்படியே திரும்பி போகணும். உதாரணமா கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. மனைவி சொல்றா, இதை நான் உங்களுக்கு ஹதியாவா தாரேன், இதை நீங்க என்ன செய்யுங்க, வித்து நீங்க எடுத்துக்கோங்க. யார் சொல்றா? இப்ப மனைவி சொல்றா. அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை.
அதுல சொல்ல காரணம் என்னண்டா, எங்கட பெண்களுக்கு தெரியா எனக்கு சொத்து வச்சு கொள்ளாமா வச்சு கொள்ளையிலதா, எனக்கு என்ன ரைட்ஸ் அவங்களுக்கு தெரியாது தெரியா. அவங்க இடத்துல நான் ஒரு சேவன் கேள் மாதிரி தான் சொல்லி எனக்கு வந்து ஒன்று வீக்க கூடாதுன்னு யாரு நினைப்போ? பெண்ணுடைய நினைப்பு. பெண்களை கட்சா கோணம். பெண்களை வந்து தனியாக சுயமாக நீங்க மௌத்தா போனாலும் அவன் நாளையை பேச்சு யார்கிட்ட பேச்சு நாணமாரட்டையோ தமிழ்மாட்டை வச்சு டிபெண்ட் ஆகாம அவட செயலிய தனிய இதா இருக்கக்கூடிய காலத்திலையும் அவ இதா இருக்கிறா. ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண பேங்க்ல போயிட்டு அவங்க பேங்க் பேய்த்து வாரத்தில் இஸ்லாம் எந்த ஒரு தடையும் செஞ்சு அவங்க பேய்த்து வரலாம். எங்க போயிட்டு டாக்குமெண்டேஷன் வேலையா செஞ்சுட்டு வரலாம். எங்க போயிட்டு இந்த நாட்டை பொறுத்தவரையில இதா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான ரைட்ஸ் கொடுத்தீங்க இஸ்லாம். இந்த நாடு சில கட்டங்கள்ல இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஒரு இதா இருக்கக்கூடிய பெண் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணா பேங்க் வந்துட்டு அந்த பெண்ணை பேங்க் கூப்பிடக்கூடாது. அந்த பேங்குடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் அந்த வீட்டுக்கு போய் சைன் வாங்கணும். மினிஸ்டர் அஷ்ரப் மௌத்தான கட்டத்தில் சைன் வாங்குறதுக்கு இந்த நாட்டினுடைய பிரசிடன்ட் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க போனா பெரிய வீட்டுக்கு சைன் வாங்குறதுக்கு. இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் அது ஒன்று யாவச்சுக்கொள்ள. இந்த நாட்டினுடைய இறமை, இந்த நாட்டினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஏன்னா இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள், சலுகைகள், ரகசியங்கள் இருக்குது. இது எப்படின்னு சொன்னா யாருக்கு எந்த நாட்டிலையுமே கொடுக்கப்படல. ஈவன் தோ சவுதி அரேபியா, ஈவன் தோ சவுதி அரேபியா. நான் உங்களே சொல்லவா, உங்களோட 10 லட்சம் ரூபாய் காசு கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சுட்டு மௌத்தானீங்க இந்த நாட்டில், எந்த பேங்கா இருக்கட்டும், சம்பத் பேங்கா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க வச்சுட்டு மௌத்தானாலும் கூட பேங்க் நிர்வாகம் உங்களுக்கு கடிதம் அனுப்போம், இந்த சொத்தை நீங்க அக்கார்டிங் டு தி ஷரியா இஸ்லாமிக் லோ பிரகாரம் பிரிச்சு கொள்ள விரும்பினா நாங்க உங்களுக்கு பிரிச்சு தாரோம். அவங்க பிரிச்சுதான் கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷனிலே பிரிச்சாம கொடுக்கல அது காசு. ஒரு நாளும் வராது, ஒரு நாளும் வராது. இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் இது. அதனாலதான் நான் ஒரே சொல்லுவேன், பழைய பொலிட்டிஷியன் இருக்கிறாங்களே, பழைய பொலிட்டிஷியன்ஸ் டிபி ஜாயா, சர் ராசிக் ஃபரீத், ஏசிஎஸ் ஹமீத், இதே போல பத்ருதீன் மஹமூத் போன்றாக்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய பேரை சொல்லக்குள்ள ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி அவங்களுக்கு துவா செய்யணும். அந்த மக்கள் செஞ்சுட்டு போன இந்த இதாலத்தான் நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம். இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, பத்ருதீன் மஹமூத் வந்துட்டு பாராளுமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் பாஸ் பண்ணினாரு. எஸ்எல்பிசியினுடைய 7 மணியிலிருந்து 8 மணி ஆகட்டும் டைம் இருக்குது. அந்த டைம் முஸ்லீம்களுக்கு சொந்தமான டைம். அதனால தான் அதுல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இல்லாதது. எதுல அந்த 7 மணி 8 மணி போமே, அதுல எந்த டிராவல்ஸும் அட்வைஸ் பண்ணிடாது. அதுல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் போட்டுருல. அது பியோர்லி முஸ்லீம்களுக்கு சொந்தமானது. அது கான்ஸ்டிடியூஷன்ல பாஸ் பண்ணப்பட்ட இல்லாம கேடாது. இப்ப பாருங்க, வந்த ஜனாதிபதி எந்த நாட்டில் இருக்குது, 5 நேரம் பாங்கு வாப்பா, 5 நேரம் ரேடியோல பாங்கு, சில கட்டங்கள்ல நியூஸ், நேஷனல் நியூஸ். மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறாங்க 6 மணி நியூஸ் கேட்டு. 6 மணிக்கு பாங்கு இன்றைக்கு போகுது, இல்ல நியூஸ பிற்படுத்து, நியூஸ பின்னுக்கு போடு. உங்களுக்கு என்ன இல்லை இந்த நாட்டில். நீங்க எப்ப சொல்றீங்க அவன் துவேஷம். ஒன்று சொல்றேன், எங்கட முஸ்லீம்களை போல துவேஷம் பிடிச்சவங்க யாருமே இல்லை. மறுபக்கம் பாருங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்ல. இந்த நோம்புல சரியா நோம்பு தொழுதும் 6:10 6 மணிக்கு நியூஸ் வாசிக்கணும் சொல்லிட்டான் பிரசிடென்ட் ஆர்டர். நியூஸ் 6:15 வாசி. இஃப்தார் நோம்பு திறக்கு, நோம்பு திறக்கு நிகழ்ச்சியை போடு, தேசிய தேவையில போடு. அதனால் இந்த நாட்டில் ஏராளம் சலுகை இருக்குது. இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, முஸ்லீம்களுக்கு அமைக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன். முஸ்லீம்களுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் தலையை பாவிச்சாங்க. இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நாங்க இவ்வளவு சொல்றோம் சவுத் ஆப்பிரிக்கா வளர்ந்த நாடு, முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி, இன்னமும் அவங்க கல்யாணம் முடிச்சன்னு சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கன் லோ பிரகாரம் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த லோ பிரகாரம்? சவுத் ஆப்பிரிக்கன் லோ பிரகாரம். அவங்களோட இதுக்கு வார காதி வந்து முஸ்லீமா இருப்பாரா காவிரா இருப்பா சரியா, யாரும் வரலாம். நீங்க போயிட்டு சென்ட்ரல் கோர்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கால நாங்க பெரிய சொல்றோம் இப்படி 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 சொல்லி, அங்க எல்லாம் வீக்கிறேன் எங்களை மாதிரி இல்ல. நீங்க ஒன்று சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு இந்த நாட்டில் இது இல்லைன்னு சொல்லி. எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நாங்க மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லாம இல்ல. எனக்கு இது இல்லை இந்த நாட்டில், இது இல்லை சொல்லுங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹ்.
இந்த நாட்டில் எல்லாம் அல்லா தந்திருக்கிறான். அதனால தயவு செஞ்சு ஒரு ஆளுடைய பணம் பேங்க்ல இருக்கிறே, அவர் மௌத்தானால் பேங்க் தரும் ஆப்ஷன் தரும். நீங்க கண்ட்ரி லோ பிரகாரம் பிரிச்சு விரும்புறீங்களா, ஷரியா லோ பிரகாரம் பிரிச்சு விரும்புறீங்களா என்ற நோட்டீஸ் வரும். அதுக்கு பிறகு நீங்க ஷரியா முறப்பிரகாரம் பிரிச்சு கொண்டிருந்தால் அவங்கள்ட்ட கான்ஸ்டிடியூஷன் படிக்க ஷரியா முறப்பிரகாரம் உங்களுக்கு அவங்க பிரிச்சு தருவாங்க. இதுதான் இந்த பேங்கினுடைய பாராளுமன்ற ஆக்ட்ல எழுதப்பட்ட விஷயம். இது பர்சனல் லோ. இது سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.